வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அறிக்கையில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி பேச இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார், ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 3,70,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. 2 அப்டேட் இல்லை. சப்ஸ்கிரைபர் ரவுண்டாக சொல்லலான்னு சொன்னேன், வந்துட்டாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரே ஒரு விஷயம் அஷ்யூர் பண்ணுறேன் நம்ம வியூவர்ஸ்க்கு. நீங்கள் நம்பிக்கையோடு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அந்த நம்பிக்கை பொய்க்காத அளவுக்கு தரமான செய்திகளை, உண்மையான செய்திகளை, வெளியில் வேறு யாருக்கும் கிடைக்காத செய்திகளை தொடர்ந்து உங்களுக்கு வழங்குவோம். நீங்கள் எங்களுக்கு மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு நாங்கள் செய்யக்கூடிய கைமாறு அதுதான். ஓகே, திருப்பி சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னீங்களா? தொடர்ந்து சொல்லிட்டேன். சார், ஆதவ் அர்ஜுன் அவர் பேசினார்ல, அண்ணாமலை அவர்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் ஒருமையில் பேசினார். இது ஒரு சாதாரணமாக எல்லாம் கடந்து போயிடுவாங்க அப்படின்னு தான் நினச்சாங்க. ஆனால் அந்த விவகாரம் வந்து கொஞ்சம் விஸ்வரூபத்தை எடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆதவ் அர்ஜுன், அந்த ஆதவ் அர்ஜுன் வந்து ஒருமையில் பேசி வீடியோ போட்டார். அதே ஆதவ் அர்ஜுன் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. அதுக்கு பின்னாடி என்ன நடந்தது, ஏன் வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து வாண்டடாக மன்னிப்பு கேட்டிருக்காரு? அதுக்கு முன்னாடி லேட்டஸ்டான நியூஸை தொட்டு போயிடலான்ட்டு நினைக்கிறேன். சரி, ஞானசேகரன். எஸ் சார், முடிச்சுட்டு அடுத்த டாபிக் போயிடலான்னு நினைக்கிறேன். ஜட்ஜ்மெண்ட் டீட்டெயில்ஸ் தெரியுமா? லைஃப் 30 லைஃப் வித்தவுட் பரோல். நார்மலாகவே வந்து செக்ஷுவல் அஃபென்சஸ், பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டால் இந்த வழக்கமான இப்போ இந்த கொலை குற்றத்தில் ஈடுபடுபவர்களுக்கு தண்டனை குறைப்பு உண்டு. 14 ஆண்டுகளில் அவர்கள் விடுதலையாக முடியும். நன்னடத்தை காரணமாக அவர்களுக்கு விடுப்பு உண்டு. அங்கே உள்ள செய்கிற வேலைகளுக்கு 1 மாதத்திற்கு 1 நாள் கழியும், தண்டனை இல்லை. வழக்கமாக 14 வருடங்கள் இது போன்ற நேர்வுகளில், அண்ணா பிறந்தநாள் இது போன்ற பிறந்த நாட்களில் அவர்கள் முன்விடுதலை செய்யப்படுவார்கள். இது போன்ற குற்றங்களில் இது SC/ST ஆக்டு. ஊழலுக்கு லைஃப் வராது, அதனால் அது சொல்ல வேண்டியதில்லை. SC/ST ஆக்டு இந்த வழக்கு, இது போன்ற வழக்குகளில் வந்து இவர்களுக்கு இந்த 14 வருடங்கள் என்பது பொருந்தாது. கூடுதலாக நீதிமன்றம் 30 ஆண்டுகளுக்கு குறையாத ஆயுள் தண்டனை என்று வழங்கியிருக்கிறது. அதுதான் நம்ம குறிப்பிடத்தகுந்த விஷயமாக பார்க்கணும். நார்மலாகவே செக்ஷுவல் கிரைம்ஸில் கிரைம் அகென்ஸ்ட் விமெனுக்கு அண்ட் சில்ட்ரனுக்கு வந்து பரோல் இல்லை, இது அந்த தண்டனை குறைப்பு, ரெமிஷன் கிடையாது. வித்தவுட் ரெமிஷன் அந்த நன்னடத்தை இதெல்லாம் எதுவும் அவங்களுக்கு பொருந்தாது. இதில் 30 வருஷத்துக்கு குறையாமன்னு சொல்லிட்டாங்க. 30 வருஷத்துக்கு மேலே வேண்டுமானால் கன்சிடர் பண்ணலாம். அண்டு ஜட்ஜு முழு விவரங்கள் வரவில்லை. இது ஒரு கொடூர குற்றம் என்று நீதிமன்றம் இந்த 30 ஆண்டுகளுக்கு குறையாத ஆயுள் தண்டனை என்று தீர்ப்பளிப்பதற்கான காரணமாக சொல்கையில் இது ஒரு கொடூர குற்றம் என்று நீதிமன்றம் பதிவு செய்திருக்கிறது. இதில் எனக்கு இம்மிடியட் ரியாக்ஷன் வந்து முதலில் திரு பழனிசாமி அவர்களிடமிருந்து வந்திருக்கிறது. அந்த டீட்டெயில்ஸ் சொல்கிறாரு. நாங்கள் தான் இதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணோம். திமுக அரசு இந்த குற்றவாளியை காப்பாற்றுறதுக்கு எவ்வளவோ வேலை செஞ்சிச்சு. ஆனால் தொடர்ந்து இதை அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக குரல் கொடுத்தது அதிமுக தான் என்று சொல்லிவிட்டு திருப்பி விடல. அதனால்தான் யார் அந்த சார் என்ற முழுமையான நீதிக்கான கேள்வியை இன்றும் கேட்கிறோம். எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்ட அந்த சார் யார்? விசாரணையின் போதே எதற்கு அந்த சார் ரூல்ட் அவுட் செய்யப்பட்டான்? எதற்காக ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என்று அவசரமாக இந்த வழக்கை முடிக்க முனைந்தது திமுக அரசு? சாரை காப்பாற்றியது யார்? இந்த கேள்விகளாகவே நீண்ட நாட்கள் இருக்காது. அதிமுக ஆட்சி அமைந்ததும் அனைத்து பதில்களும் கிடைக்கத்தான் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சு கட்சியில் ஸ்டாலின் சாரே நினைத்தாலும் அந்த சாரை எந்த சாராலும் காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. எனக்கு உள்ளபடியே சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி கிட்ட இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு நான் அன்றைக்கே சொன்னேன், அவருக்கு விஷயம் தெரியும், உள்ள இன்னொருவர் இருக்கிறார் அப்படின்ற அந்த விஷயம் தெரியும். அந்த சார் காப்பாற்றப்பட்டார் என்பதும் அவருக்கு தெரிகிறது. அவர் இதை ரொம்ப கடுமையாக தீவிரமாக பார்க்கிறார். அவன் தப்புனா ரவுடி பைய, திருட்டு பைய, 18 திருட்டு கேஸ் இருக்குது, திருட்டு பைய அவன் பண்ணுறான். இதே அஃபென்ஸை ஒருத்தன் பண்ணிவிட்டு தப்பிக்கிறான்றது எவ்வளோ கொடூரம். இன்னொன்று, ஏன் வந்து யார் அந்த சார் என்பதை நாம் தீவிரமாக பார்க்க வேண்டும் என்றால், நீங்கள் போயிருப்பீங்க, அண்ணா யூனிவர்சிட்டி போயிருக்கீங்க, கேம்பஸ் உள்ள போயிருக்கு. நானும் போயிருக்கேன். ரொம்ப சிறு வயதில் இந்த டெக்கோ ஃபெஸ்ட் நடக்கும், அதுக்காக போயிருக்கிறேன் நான். இயல்பாக எல்லோரும் உள்ளே போய்ட்டு வர முடியாது, கரெக்டாக? ஒரு காலேஜ் கேம்பஸ் இருந்துச்சுன்னா படிக்கிற பசங்க போயிட்டு வருவாங்க, ஃபார்மர் ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு வருவாங்க, வேலை செய்கிறவங்க போயிட்டு வருவாங்க.
ஒரு சிவிலியன் அந்த பல்கலைக்கழகத்துக்கு சம்மந்தமே இல்லாதவன் இரவு நேரத்தில் போக முடியுமா? என்னதான் போலீஸ் இல்லைனாலும் குறைஞ்சது செக்யூரிட்டியாவது இருப்பாங்க. டக்குன்னு பார்த்துட்டு ஏப்பா தம்பி நீ யார் என்று கேட்டால் சார் நான் இந்த ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன், இங்கே படிக்கிறேன் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு பதிலை நீங்கள் சொல்ல வேண்டும். ரெகுலராக போயிட்டு வருவதோடு இல்லாமல் மெக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு பின்னாடி உனக்கு என்ன வேலை? அப்போ இயல்பாக போய் வருகிறார் என்றால், அதுவும் 12 திருட்டு வழக்குகளில் சம்மந்தப்பட்ட ஒரு குற்றவாளியாக போயிட்டு வருகிறார் என்றால் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். இன்னொன்று, அந்த பெண் தெளிவாக நான் சிறையில் இருந்ததால் அதை பார்க்கல, நீங்கள் அந்த எஃப்ஐஆரை பார்த்துருப்பீங்க. எஃப்ஐஆரில் தெளிவாக ஒரு சாருக்கிட்ட பேசிகிட்டு இருந்தானே எஃப்ஐஆரில் இருந்துச்சு இல்லைங்களா? வந்தது பேசினாங்க அப்படின்ட்டு இருக்குது. இவர் எதுக்கு துருன்னு அது ஃப்ளைட் மோடில் இருந்துச்சு ஃபோனுன்ட்டு இவர் எதுக்கு சொல்கிறாரு? எது மறுநாள் சம்பவம் நடந்த மறுநாள் ஃப்ளைட் மோடில் இருந்துச்சு ஃபோனு என்று இவர் எதற்கு சொல்கிறார்? இன்னொன்று, யாரோ ஒரு சார்கிட்ட பேசுங்க அப்படின்ட்டு எதற்காக ஞானசேகரன் அப்படி ஒரு நபரே இல்லை என்றால் ஏன் இதை கையாள வேண்டும்? நீ இந்த பெண்ணை மிரட்டிட்ட, அந்த பெண் பலவீனமான ஒரு நிலையில் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் அங்கே இருக்கிறது. அப்போது ஃபோனில் எதுக்கு இந்த சார்ன்ற கேரக்டர் உருவாக்கணும்? யோசிச்சு பாருங்கள். ஆல்ரெடி தி விக்டிம் இஸ் பிஃபோர் யூ ஹெல்ப்லெஸ்லி, கையறு நிலையில் அந்த பெண் ஒரு மாட்டிக்கிச்சு உங்ககிட்ட. நீ எதுக்கு இன்னொரு சாரை பயன்படுத்தணும்? அவசியமே இல்லை இல்லையா? எதுக்கு இந்த பொய்யை சொல்லணும்? ஞானசேகரன் ஒரு கேரக்டர் எப்படி இதுக்கு உருவாக்கணும்? இப்போ ஒருத்தர் இருக்கார், ஒரு சாரு இல்லையா? அப்போது இதிலேருந்து ஒரு சிஸ்டமே அந்த சாரை காப்பாற்றுதுன்னா அது ஞானசேகரன் செய்ததை விட கொடூர குற்றம் அல்லவா? இன்னொரு நபர் ஒரு கேரக்டரு ஒரு இண்டிகேட் பண்ணிட்டோம் ஏற்கனவே யாரென்று, இருந்து அந்த ஆள் இப்படிப்பட்ட ஒரு ஹீனஸ் கிரைமை செஞ்சுட்டு அவன் தப்பிக்கிறான், இந்த சிஸ்டம் காப்பாற்றுது, அதற்கு துணை போகிறார்கள் அதிகாரிகள் என்றால் அது இதைவிட கொடூரம் அல்லவா? எவ்வளோ ஒரு ஹீனஸ், இழிவான, மனிதாபிமானம் மற்ற அருவருப்பான ஒரு குற்றம் இது. இந்த குற்றத்துக்கு இன்னொருத்தன் துணையாக இருந்திருக்கிறான், அவன் தப்ஷான்றது இதை விட கொடூரம். நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. அந்த இன்னொரு சாரோடு சேர்த்து நான் அவர் மீண்டும் மீண்டும் பழனிசாமி சொல்லிட்டு இருக்காரு பாருங்கள், அந்த சாரு அப்புறம் சாரை காப்பாற்றின சாரையும் கூண்டில் ஏற்றுவோன்ட்டு. இன்றைக்கி இவ்வளோ பவர்ஃபுல்லாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை விடுறதுக்கு காரணம், ஸ்டாலின் சார் நினைத்தாலும் அந்த சாரை காப்பாற்ற முடியாதுன்றப்போ ஹீ ஃபீல்ஸ் ஆங்க்ரி. அவனை விடக்கூடாது, இவனை விட அவன் தான் முக்கியம், தப்பிச்சவன் தான் முக்கியம், அவனை விடக்கூடாது. அதோடு அல்லாமல் அவனை காப்பாற்றினவனை விடமாட்டேன்றதை இன்றைக்கி பதிவு செய்திருக்கிறாரு. இந்த விரைவில் நீதி கிடைத்தது அப்படின்ட்டு திமுகவினர் பெருமை பேசி கொள்வதில் பொருள் இல்லை என்று நான் நினைக்கிறேன். நான் விரைவில் இந்த தீர்ப்பு வந்ததற்கு காரணமே இந்த விசாரணையை மூடிவிட வேண்டும் என்று. சரி, இப்போ நீங்கள் 2 பேரோட உங்கள் சட்ட அறிவை நான் சோதிக்கிறேன். தீர்ப்பு வந்துருச்சு இந்த வழக்கில், ரைட்டுங்களா? இப்போ அதிமுக ஆட்சி வந்தால் அந்த சார் கூண்டில் ஏற்றப்படுவார்னு எடப்பாடி சொல்கிறாரு. செய்ய முடியுமா? அப்படி சட்டத்தில் இடம் இருக்கா? சார்ஜ் ஷீட் போட்டாச்சு, ட்ரையலே முடிஞ்சிச்சு, தீர்ப்பு வந்துடுச்சு. இப்போ இதை திருப்பி விசாரிக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கா? இருக்குது சார். எப்படி? மறு விசாரணை கோரலாம். யார் சார் கோர முடியும்? போலீஸ் கோர முடியும். ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் எந்த ஸ்டேஜ்லேயும் கோரலாம். இந்த எஸ்ஐடியாங்க சார்? எஸ்ஐடி இல்லை, எஸ்ஐடி இல்லை, இந்த காவல்துறை எஸ்ஐடி கோரலாம், அல்லது தமிழக காவல்துறை கோரலாம், பாதிக்கப்பட்ட பெண் கோரலாம். நீதிமன்றம் தான் உத்தரவிட வேண்டும், அதை சொல்லிடுறேன். இந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு பர்மிட் பண்ணுற பவர் இன்றைக்கி தீர்ப்பு கொடுத்தாச்சுல நீதிமன்றம், அந்த நீதிமன்றத்துக்கு தான் இருக்கிறது. ஸோ மனுதாரர் சார்பிலோ அரசு அல்லது காவல்துறை சார்பிலோ ஏன் மறு விசாரணை வேண்டும் என்பதற்கான ஒரு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும். இதே போல் திராவிட முன்னேற்ற கழகம் செய்தது ஞாபகம் இருக்கிறதா? எந்த வழக்கில்? கொடநாடு வந்தோடனே ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பெட்டிஷன் போட்டாங்களா? 4 வருஷமாக விசாரிக்கிறாங்க, எவிடன்ஸ் இல்லை, உட்காந்துட்ருக்காங்க. அதுபோல் காவல்துறைக்கும் அரசுக்கும் முழு அதிகாரம் இருக்கிறது. தீர்ப்பு வந்து விட்டது. எல்லாருக்கும் டெக்னிக்கலாக தோன்றது என்னென்னா, இவங்க வேக வேகமாக தீர்ப்பை வாங்கியதுக்கான காரணம் இதுதான். அதே போல் திரு ஆம்ஸ்டாங் அவர்களின் கொலை வழக்கை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், வேக வேகமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததற்கான காரணம், ஒரு குற்றப்பத்திரிகை ஒரு வழக்கில் எப்போது தாக்கல் செய்யப்படுகிறதோ அப்போது அந்த வழக்கின் விசாரணை முடிவடைந்து விட்டதாக பொருள். சார்ஜ் ஷீட் வேக வேகமாக போட்டு இந்த 30 பேர் தான் கொலை பண்ணாங்கன்னு செய்ததற்கான காரணம், மீண்டும் இந்த வழக்கை இந்த ஸ்டேஜில் சிபிஐ விசாரணைக்கு கோரி யாராவது இப்போ போகிறாங்க ஆம்ஸ்டாங் கேஸ்லன்னு வச்சுக்கோங்களேன், கோர்ட்டில் போய் அரசு தரப்பு சார் சார்ஜ் ஷீட்டே போட்டோன்னு சொல்லுவாங்க. அப்போ கோர்ட்டும் என்ன பண்ண, அந்த சார்ஜ் ஷீட் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சுங்க, இனிமேல் நாங்கள் இருக்குது என்று சொல்லுவார்கள். ஸோ வேக வேகமாக நீங்கள் அந்த நேர்வுலையும் பாருங்கள், இந்த நேர்வுலையும் பாருங்கள். அதுலையாவது சார்ஜ் ஷீட் போட்டு ட்ரையல் 30 அக்யூஸ்டு சீக்கிரம் முடிக்க முடியாது. இதில் ஒரே அக்யூஸ்டு பொசுக்குன்னு முடிச்சிட்டாங்க. ஸோ அவர் இந்த திரு பழனிசாமியோட அந்த கன்சிஸ்டன்சி நான் அதை விட மாட்டேன்.
ஒரு ஹி ஃபீல்ஸ் ஆங்கிரின்ட்டு நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு கடும் கோவம், தப்பிச்சவனை விடக்கூடாதுன்ட்டு. ஸ்டாலின் சாரை நினைத்தாலும் அந்த சாரை காப்பாற்ற முடியாதுன்றதுக்காக இது நடக்கணுன்றேன் நான். நம்ம தப்புனா எல்லாத்தையும் சேர்த்து பிடிக்க வேண்டியது தானே ஒருத்தரோட வேலை. ஒரு சிஸ்டமே சேர்ந்து காப்பாற்றுது, வேறு யாருமே இல்லை, சோல் அக்யூஸ்டு அப்படின்னு கமிஷனர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அதிமுக நீதிமன்றத்தை அணுகுகிறது. நீதிமன்றம் அதை சுமோட்டோவை பிறகு எடுத்து எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுது. எஸ்ஐடி எஃப்ஐஆரை லீக் பண்ணது யாருன்றதை கண்டுபிடிக்கிறது போலீஸ்கிட்டே தான் போயிருக்கேன். எஃப்ஐஆர் ஜேர்னலிஸ்ட் ஃபோனை சீஸ் பண்ணுது. சீஸ் பண்ணி இவனுங்களை மிரட்டுது. என்னென்ன நடந்திருக்கு பாருங்கள். இன்றைக்கி மறந்துட்டோம். இன்றைக்கி அந்த பத்திரிகையாளர்களோட ஃபோனை கைப்பற்றினதை பற்றி இன்றைக்கி யாருமே பேசலை. அவங்களே பேசலை. எதுக்கு நீங்கள் ஃபோனை கைப்பற்றினீங்க? க்ரைம் ரிப்போர்ட்டை கூப்பிட்டு நீ எதுக்கு எஃப்ஐஆர் டவுன்லோட் பண்ண? சார் அது என் வேலை சார். உன்னோட நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கு. ஆமாம் சார், அது என் வேலை சார். நீ யாருக்கும் இதை பரப்புனியா? சார் எங்கள் எடுத்து காமிச்சேன் சார். சோஷியல் மீடியா போட்டேன். சோஷியல் மீடியாவில் நான் போடல சார். என் அக்கௌண்ட்டை பார்த்துக்குங்க. ஃபோனை சீஸ் பண்ணி வைக்கிறது, மிரட்டுறது. அதற்கு பிறகு நீதிமன்றம் தலையிட்டு ஃபோனெல்லாம் பிடுங்காதீங்கன்னு சொன்ன பிறகு இந்த சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவர்கள் இதை யாரையோ காப்பாற்றுறதுக்காக தான் இதை வேண்டுமென்றே செய்கிறார்கள் என்பது புரிகிறது. அதனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் இதில் உரிய விசாரணை நடைபெறும் என்று நான் நம்புகிறேன். இவர் விடமாட்டார். எனக்கு அதில் சந்தோஷம். அவர் ஸோ இப்போ ஒருத்தர் குற்றவாளியாக பிடிக்கப்பட்டாங்கனாலே அவங்களுக்கு உண்மை தெரியும் போது அடுத்த கட்டம் மேல் உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மௌனமாக்கப்பட்டிருக்காங்க. நம்மளோ தொடர்ந்து ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது பேச முடியும். ஞானசேகரன் ஜெயிலில் இருக்காருமா, அதை தாண்டி என்கவுண்டர்களே பண்ணப்படுது. ஸோ பொதுவாக ஞானசேகரன் பத்திரமா இருக்கணும் அடுத்த ஆட்சிக்கு வரும்போது. நல்ல வேலை நீங்கள் ஞாபகப்படுத்துறீங்க. இந்த நேற்று பேசினோம் நினைவு இருக்கிறதா? நல்ல வேலை நீங்கள் கரெக்டாக ஞாபகப்படுத்துறீங்க. நேற்று இந்த சிவகிரி இரட்டை கொலை வழக்கு சம்மந்தமாக பேசணும்ல, அந்த அக்யூஸ்டை பிடிச்சி வச்சுட்டு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. சார் 19 கொலையும் நாங்கள் தான் பண்ணோன்னு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ ஏற்கனவே 15 கொலைகளை செய்தவர் 11 குறவர் சமூகத்தை சேர்ந்த 11 பேர் என்று ஏற்கனவே நீதிமன்றத்தில் ஆவணங்களை எல்லாம் தாக்கல் செய்து காவல்துறை ஆவணங்களில் அது பதிவாகிவிட்டது. இப்போ இந்த 4 பேர் அரெஸ்ட் ஆகிருக்கவங்க சார் நாங்கள் தான் சார் அந்த கொலை செஞ்சோன்னு சொன்னால், அப்போது அந்த 11 பேர் அண்ட் அந்த ஒரு தோட்டம் வைத்திருப்பவர் ஒருத்தர், அவர் பூபதி பிடிச்சாங்கன்றலாம் சொன்னேன். இப்போ இதை பண்ண அந்த அதிகாரி டிஎஸ்பி கோகுலகண்ணன் ஆர் கோகுலகிருஷ்ணன், அவர் மீது நடவடிக்கை எடுங்க, அவர் சிறைக்கு போகணும். இதை காப்பாற்றுறதுக்காக இந்த அக்யூஸ்டை கஸ்டடியில் எடுத்து சுடுறதுக்கு திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று தகவல் வந்திருக்கு. நான் பதிவு செய்கிறேன். இங்கிட்ட இல்லாமல் அங்கிட்ட எல்லாம் போய்டும் இல்லை. இப்போ இங்கே 4 பேர் இருக்காங்க, தூக்கி போய் சுட்டிங்கன்னா 10-12 நாள் ஆகுது, இன்னும் கஸ்டடி எடுக்கலை. மர்டர் கேஸ் அக்யூஸ்டை சோஷியல் மீடியாவில் ஒரு ட்வீட்டு போட்டதுக்கு என்ன எல்லா கேஸ்லையும் கஸ்டடி எடுத்தாங்க. ஒரே ஒரு யூடியூப் இன்டர்வியூக்கு 17 எஃப்ஐஆர் போட்டு 5 இடத்துல 6 இடத்துல கஸ்டடி எடுத்தாங்க. ஊட்டியில் கூப்பிட்டு போய் அந்த குளிரில் வச்சு கஸ்டடி எடுத்து இல்லை விசாரிச்சாச்சு. அந்த யூடியூப்பில் நான் பேசலை, நான் சொன்னேன், நான் பேசினது தான். எல்லா விசாரணையும் முடிஞ்ச பிறகு ஊட்டியில் கூப்பிட்டு போய் கஸ்டடி வச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஷனாக கஸ்டடி எடுத்து இதை பண்ணுறீங்க. மர்டர் கேஸில் கஸ்டடி எடுக்காமல் இருக்கிறது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னொன்று கஸ்டடி எடுத்தே தீரணும். என்ன காரணம்னா எல்லாமே மர்டர் ஃபார் கெயின். நகை திருடிட்டு போயிருக்கான். எங்கே வச்ச நகையை? அப்படி இருக்கும்போது இது கஸ்டடி எடுக்காமல் இருக்குது சந்தேகம் இருக்குது ஏற்படுத்துகிறதா இல்லையா? ஏற்படுத்துது சார். ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் பார்க்கணும். அந்த 4 பேரும் 19 கொலையும் நாங்கள் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஒப்புக்கிட்டாங்க. அது வெளில வராமல் தடுக்கணும்ல. அது எப்படி லீக் ஆச்சு? ஒரு காவல்துறை நினச்சா அதை தடுத்துருக்கான் லீக் ஆகாமல். ஏன் அதை லீக் பண்ண விட்டாங்க? அந்த டீமில் மனசாட்சி உள்ள உதவி ஆய்வாளர்களோ தலைமை காவலர்களோ இருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் மனுஷன் தானே அங்கே இருக்கிறது. சார் அரெஸ்ட் பண்ணும்போது ஒத்துக்கிட்டான். சார் ஐயா அடிக்காதீங்க, நாங்கள் தான் இந்த கொலை எல்லாம் பண்ணோம். 4 பேர் இருக்கான், ஒருத்தன் ஒத்துக்கிட்டான். இது அப்படியே லேசாக கசியுது. இன்னொன்று, இந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வந்ததில் நேற்று நான் குறிப்பிட்டது போல் பத்திரிகையாளர் திரு சிவசுப்பிரமணியத்திற்கு இதில் பங்கு உண்டு. டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்காரு. யாருமே இது ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணல. அவர் தான் வீடியோ போட்டு இந்த பழசு எல்லாத்தையும் எடுத்து டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. ஸோ அதில் இந்த இப்போது தகவல் என்ன வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. இப்போது புரியுதுங்களா? அந்த நேற்று தினமலரில் அந்த செய்தி வந்துருந்துச்சு. அந்த செய்தி வந்த உடனே சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி திரு டேவிட்சன் அவர்களிடம் இது குறித்து கேட்கப்படுகிறது. அவர் என்ன பதில் சொல்கிறார் தெரியுமா? என்ன செய்வது என்று ஆலோசித்து கொண்டிருக்கிறோம். செய்யாத கொலைக்கு 11, 12 பேர் 13 பேர் கூட இருக்குது. 13 பேர் ஜெயிலில் வச்சுருக்கிறீங்களா? என்ன ஆலோசனை பண்ணுறீங்க நீங்கள்? இப்படி ஒரு கவர்மெண்ட் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ அந்த 4 பேரை என்கவுண்டரில் சுடுறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க. இவனை சுட்டோன்னா இங்கிட்டும் இல்லாமல் அங்கிட்டும் இல்லாமல் போயிடுதுல கணக்கு போயிடும். அப்புறம் உறுதியாயிடும்ல அவங்க பண்ணது. அதுதான் பதிவு செய்கிறேன். இப்போ நீங்கள் ஒருத்தவங்க 2 பேர் ஆக்சுவலாக அவங்க யோசிக்கணும். ஒருத்தவனா ஈஸியாக போய் என்கவுண்டர் எக்ஸாக்ட்லி நேரம் முடிச்சிருப்பாங்கப்பா.
4 பேர் 4 பேர் அவ்வளோ ஈஸியாக சுட முடியாது. இப்படி ஒரு ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. மௌனகுருன்னு ஒரு படம் இருக்கு சார். என்கவுண்டர் பண்ணுறதுக்காக ஒருத்தனை தூக்கிட்டு வருவானுங்க. பார்த்தா அவன் இன்னோசென்ட்டாக இருப்பான். ஹீரோ வந்து இன்னோசென்ட்டாக இருப்பான். சரி பரவாயில்ல அவனை சுற்று அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இது ஞாபகப்படுத்து. இதுதான் எதார்த்தம். 30 பேர் அக்யூஸ்டு ஆம்ஸ்டாங் கேஸில். திருவேங்கடத்தை மட்டும் எதுக்கு சுட்டீங்க? திருவேங்கடத்துக்கு இதில் யார் யார் இன்வால்வ்ன்றது தெரியும். விடிய காத்தால் 5 மணிக்கு கஸ்டடி எடுத்து வெட்டினது அருவாளில் துப்பாக்கி ஒழிச்சு வச்சுருக்கேன்னு அவன் சொல்கிறான்னு நீங்களும் கூட்டிக்கிட்டு போய் ரெட்டில்ஸ் பக்கத்தில் ஒரு தகர ஷெட்டில் போய் இது என்னைக்காக இருந்தாலும் விசாரணை நடக்கும். அத்தனை பேரும் மாட்ட போகிறாங்க. இன்னொன்று சார், இப்போ வந்து எஸ்ஐடி கிட்ட நீதிமன்றம் இந்த ஞானசேகரன் வழக்கை ஒப்படைச்சிடுச்சு. ஓகேவா? அப்போ வந்து இது தொடர்பான டிபேட்லாம் வரும்போது திரு கல்யாண சுந்தரம் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட எஸ்ஐடி கிட்ட கொடுத்துட்டீங்கல்ல, அப்போ இங்கே இருக்க போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லை தானே அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கூட தான் சிபிஐக்கு கொடுத்தீங்க, போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. இது லாஜிக்காக இருந்தாலும் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குல்ல, இது எப்படிங்க சார் இது விளக்கு? லாஜிக்கே இல்லைம்மா, லாஜிக்கே இல்லை. மத்திய புலனாய்வு அமைப்பு என்பது மத்திய அரசின் கீழ் பணிபுரிகிறது. சட்டத்தின்படி அது ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு. இது சிபிஐயில் வேலை செய்யக்கூடிய காவல்துறை ஆய்வாளர்கள், அதிகாரிகள், பேங்க்லேருந்து கூட வேலை செய்வாங்க. இன்ஸ்பெக்டர்ஸ் தெரியுமா? சிபிஐயில் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் சிபிஐயில் இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி ஆகலாம் தெரியுமா? பலருக்கு தெரியாது. சிபிஐ எப்படி சார் எடுப்பாங்க ஆட்கள் தெரிவு செய்து? சிபிஐயிலேயே நேரடியாக உதவி ஆய்வாளராக தேர்ந்தெடுத்து எஸ்பி வரை செல்லக்கூடிய நேரடி நியமனங்களும் சிபிஐயில் உண்டு. வருமான வரித்துறை, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், ரயில்வே போலீஸ், இதர மாநில காவல்துறை, ஆல் சென்ட்ரல் கவர்மெண்ட் பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ், ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ், இவர்களும் சிபிஐயில் பணியாற்றுவார்கள். நீங்கள் இந்தியன் பேங்க்கில் ப்ரொபேஷனரி ஆஃபீஸராகவோ அசிஸ்டன்ட் மேனேஜராகவோ இருக்கீங்க. சிபிஐக்கு டெப்டேஷனுக்கு போனீங்கன்னா யூ வில் பிகம் டிஎஸ்பி. அவர்களை எப்படி மாநில காவல்துறை கட்டுப்படுத்த முடியும்? இது ஒரு புறம். எஸ்ஐடியில் வேலை செய்பவர்கள் யார்? தமிழக காவல்துறையினர். இப்போ எஸ்ஐடி முடிஞ்சு போச்சு, கன்விக்ஷன் வந்துருச்சு. இப்போ அதில் வேலை செஞ்ச அதிகாரிலாம் எங்கே போவாங்க? தமிழக காவல்துறையில் தான் இருப்பாங்க. இப்போ எதுக்கு 10 ஏழு ஃபோனை பிடுங்கினாங்கன்னு தெரியுதா? அருண் சொல்லி தான் பிடுங்கினது. இது ஒரு புறம். இந்த வழக்கில் இன்றைக்கி தண்டனை, கடந்த வாரம் குற்றவாளி என்று தீர்ப்பு வந்தது இல்லையா? தீர்ப்பு வரும்போது எஸ்ஐடியாக இருந்தாலும் தமிழக காவல்துறையில் பணிபுரியும் அதிகாரிகள் தானே அவர்கள் இந்த வழக்கை விசாரித்ததுன்னு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொன்னாரா இல்லையா? சொன்னார். அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்காமல் வாதிட்டது அரசு வழக்கறிஞர்கள் தானே. இன்னொன்று, சிபிஐ ஏன் செப்பரேட்டுன்னா, சிபிஐயோட வழக்கறிஞர்களே வேறு, இதுக்கு தமிழக அரசு வழக்கறிஞர்கள் வாதிட்டார்கள். சிபிஐக்கு தமிழக அரசு வழக்கறிஞர்களாக வாதிடுவாங்க. ஏஜென்சியே வேறு. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்தும் வர மாட்டாங்கல்ல. எது? லைக் சிபிஐ சென்ட்ரல் கவர்மெண்ட்டிலிருந்தும் வருவாங்க, தமிழ்நாடு காவல்துறையிலிருந்தும் வேலை செய்வார்கள். இல்லை, இது அட்வொகேட்ஸை சொல்கிறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் பேனல் அட்வொகேட்ஸ்னு சொல்லுவாங்க. சிபிஐயே தேர்ந்தெடுப்பாங்க. சார், ஆதவரின் அவர்கள் விவகாரத்தில் வந்து வீடியோ அவரே போட்டு அவரே வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. பின்னணி என்ன நடந்தது, எடப்பாடி பழனிசாமியிடம் வந்து விஜயே பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன நடந்தது சார்? இப்போது ஆதவ் அர்ஜுன் உடனே மன்னிப்பு கேட்டிருக்கலாம், ரொம்ப லேட்டாக கேட்டுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது சம்மந்தமாகவும் நீங்களே பதில் சொல்லிவிடுங்க. விஜய் கூப்பிட்டு நறுக்குன்னு மண்டை மேலே கொட்டிருப்பார். வேறு என்ன, இது இன்னும் பெரிய கம்பசூத்திரமா? அதில் வீடியோ எடுக்கிறார்கள் என்பது தெரிந்து தான் ஆதவ் அர்ஜுன் பேசினார். தான் பேசியது பதிவாகட்டும் என்பது ஆதவ் அர்ஜுன் தெரிந்து தான் இதை செய்தார். அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்தில் ஆதவ் அர்ஜுன் பற்றி தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும். இன்னொன்று, ஃபஸ்ட்டு எதுக்கு பேசுகிறீங்க அப்படி? தனியாக ஒரு ரூமுக்குள்ளே வந்து பேசும்போது கூட இப்படி பேச வேண்டிய தேவை இல்லை. பின்னாடி ஒரு 10 பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க காதில் விழுந்தால் என்ன நினைப்பாங்க? அப்போ தெரியணுன்றதுக்காக தான் நீங்கள் பேசுகிறீங்க. ஒரு ரூமுக்குள்ளே இது போல் ஒரு சிறு அறைக்குள்ளே பேசிய உரையாடல் அல்ல அது. கூட 10 பேர் இருக்காங்க. பக்கத்தில் இருக்கவனுக்கு குறைஞ்சது பக்கத்தில் இருக்கவனுக்கு கேட்கணும்ல. எதிர்க்க ஒருத்தன் ஃபோனை வச்சு இப்படி எடுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ இது வெளியேறட்டும் என்று தெரிந்து தான் கேட்டார். ஆதவ் அர்ஜுன் இந்த மாதிரி வருத்தம் தெரிவித்து பாடம் கற்றுக்கொண்டேன்லாம் எதுவும் போட்டிருக்காரா? அதெல்லாம் போட்டதுக்கான விஜய் கூப்பிட்டு உன்னால் எவ்வளோ பெரிய பஞ்சாயத்து இருப்பார், தேவையில்லாத வேலை, நானே எப்படியோ கூட்டி கெட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டு செட்டில் ஆகலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ இந்த மாதிரி பேசி கெடுத்து விட்ருவ போல இருக்குது என்று கூப்பிட்டு நறுக்குன்னு மண்டை மேலே 2 கொட்டு கொட்டினோட தான் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் இதை பதிவு செய்தார். இதை பதிவு செய்த பிறகு மாப்பிள்ளை சாரின் பேனா நிறுவனம் சார்பில் ஊடகங்களுக்கு இந்த செய்தி கசியவிடப்படுகிறது.
விஜய் திரு பழனிசாமி அவர்களிடம் பேசினார் என்று. சரி, ஏன் பேனா நிறுவனம் ஏன் வந்து இதை கசிய விட்டது சொல்லுங்கள். இதை கசிய விடுறதுனால திமுகவுக்கு என்ன ஆதாயம்? இப்போது ஆதவோட வீடியோவை அவங்க லீக் பண்ணுறாங்க அப்படின்னா அதை புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா விஜய் அவர்களும் ஏடிஎம்கேவும் கூட்டணி போயிடக்கூடாது. ஸோ இது அப்படியே ஒரு மனக்கசப்பாக இருக்கணும் அப்படின்றது. பட் விஜய் பேசினார் திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட, அதையும் லீக் பண்ணது பெண்ணு தான் அப்படின்றதே நம்ப முடியல. அது என்ன பின்னாடி அஜெண்டா? இப்படி தான் அரசியல் கற்றுக்கணும். கேட்டு புரியுதா? டக்குன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு நீங்கள் இப்போ கேட்குற மாதிரி தான் தோணும். இது இன்னும் லாஜிக்கே இல்லையே, பேனா நிறுவனம் எதற்கு இதை செய்ய வேண்டும் என்று தான் தோன்றும். இப்படி உண்மையிலே நடந்து இதை லீக் பண்ணோன்னா நீங்கள் சொல்கிறது பொருந்துது. நடக்காத ஒரு விஷயம் இப்படி வெளியில் வந்தால் நீங்கள் விஜயா இருந்தால் என்ன நினைப்பீங்க? நம்ம பேசவே இல்லை, வேணுக்குன்னு ஏடிஎம்கேலேருந்து இப்படி ஒரு செய்தியை கசிய விட்றாங்க. அதாவது நான் என்னமோ போய் ஆதவர்ஜுன் இப்படி தப்பாக பேசிட்டாருன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசுனதா ஏடிஎம்கே வேணுக்குன்னு இப்படி லீக் பண்ணுறாங்க அப்படின்னு கூட்டணிக்கு போகலாம் என்று இருக்கும் முடிவை மறுபரிசீலனை செய்யலாம் அல்லவா? ஸ்டார்ஸோட ஈகோ எப்போவுமே பெருசாக ரொம்ப ஹையாக இருக்குன்றதும் உங்களுக்கு தெரியும். தில் கெட் ஹர்ட் குவிக்லி. இது நடந்துருந்தா இஷ்யூ வேறு. விஜய் பேசிட்டானா ஏதோ இஷ்யூ எங்கேருந்தோ லீக் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவாங்க. நடக்கவே இல்லை. அப்போது எடப்பாடி பழனிசாமி பெரிய ஆள் போலவும் விஜய் சின்ன ஆள் போலவும் விஜய் ஃபோன் பண்ணி எடப்பாடி பழனிசாமிகிட்ட சார் கோச்சுக்காதீங்க அப்படின்னு சொன்னாருன்ட்டு ஏடிஎம்கே கசிய விடுது, இல்லை பழனிசாமியை கசிய விட்றாரு அப்படின்றத விஜய்க்கு அதுக்கு போனவொடனே, நீ அவ்வளோ பெரிய ஆள, தனியாக நின்று தோத்தாலும் பரவாயில்ல, கூட்டணிக்கு வரமாட்டேன் என்று விஜய் முடிவுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? இதற்குத்தான் பேனா நிறுவனம் இதை கசிய விடுகிறது. கசிய விட்டு பிரைமரி மெயின் சேனல்ஸ்லாம் சரிங்க இது எப்படிங்க சோர்சஸ்ன்னு போடுங்க வந்துச்சா என்று சேனல்ஸ் கேரி பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பழனிசாமி உடச்சு விட்டார், பேசலை. ஓகேவா? அந்த கொஸ்டின் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இப்போ பழனிசாமி வந்து தவிர்த்துட்டு போயிருந்தான்னு வச்சுக்கலாம், அது அப்படியே நிற்கும். ஸோ இது அவசியமற்றது, இதை முடித்து விட வேண்டும். அதெல்லாம் பேசலைங்க, நடக்கலைங்க, அப்படி முடிச்சிட்டார். இப்போ விஜய்க்கு இவங்க சைட்லேருந்து இது வரல. இப்போ இது அப்படியே அந்த நியூஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் விஜயா இருந்தால் என்ன நினைப்பீங்க? ஏடிஎம்கே வேணுன்னே பண்ணுறாங்க. இப்படிலாம் பண்ணி நம்மளோட உயரத்தை குறைக்கிறாங்க, நம்மளோட பலத்தை குறைக்கிறாங்க, பொதுமக்கள் மத்தியில் நம்மளோட இமேஜை குறைக்கிறாங்க, ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக சார், அந்த கேள்வியை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எதிர்பார்க்கல. ஏன்னா அவரோட பதில் சொல்லிட்டாருமா, அவ்வளோதான். அவர் எதிர்பார்க்கல. இன்னொன்று ஒரு 1 hour டெவலப் பண்ணிட்டது. அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு சற்று முன்னே தான் இந்த நியூஸ் லீக் ஆகுது. ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்கணும். பட் அவர் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு அரசியல் தலைவர் வந்து பேட்டி கொடுக்க போகிறாருன்னா ப்ரெஸ் மீட்டு முன்னாடியே சொல்லி வச்சுருவாங்க ஒரு ஆள்கிட்ட, இந்த கேள்வி கேளுங்க, கேட்காதுங்க. இது அப்படி நடந்ததா எனக்கு தெரியல. இல்லை, நடக்கும். இப்போ நடக்கும். இந்த இன்சிடென்ட் அப்படி நடந்ததா எனக்கு தெரியலன்றேன். அப்படிலாம் பண்ணுவாங்க. இதை கேளுன்னு சொல்லி அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்களோ அதை கன்வே பண்ணுறதுக்காக ஸ்பெசிஃபிக்காக அந்த கேள்வி கேட்க வைப்பாங்க. இது அப்படி நடந்ததா எனக்கு தெரியல. எதிர்பாராமல் அந்த கேள்வியை தான் நான் பார்க்குறேன். அதாவது இது வந்து பெண் சார்பாக கேட்க வச்ச கேள்வி, எடப்பாடி அவர்களுக்கு தெரியலை. அந்த இன்சிடென்ட்டு உடனே அவர் ப்ரிப்பேர்டாக இல்லைன்றேன் நான். ஏன்னா பதிலில் இருந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது, சே அப்படிலாம் இல்லைங்க அப்படின்ற டோன் தான் இருந்தது. ரியாக்ஷன் அதான், அப்படிலாம் நடக்கலைங்க அப்படின்ட்டு போயிட்டார் அவர். இது ஏன்னா அந்த ப்ரெஸ் மீட்டு இவங்க நியூஸ் லீக் பண்ணது, எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளரை சந்தித்து இந்த கேள்வி வந்து இதுக்கு இடையில் நேரம் மிக மிக குறைவு, கொஞ்சமாக இருந்துச்சு. அதனால் இது ப்ரிப்பேர்டு கொஸ்டினாக எனக்கு தோணல. அப்படி பேசியிருந்தாலும் தவறு இல்லை, பட் அது லீக் பண்ணது தான் தவறு. அதான் அது பேனா நிறுவனம் அவங்க அஜெண்டாவை செய்யுது. எப்படியாவது இந்த கூட்டணி அமையக்கூடாது என்பது அவர்களுடைய அஜெண்டா. அதை செய்கிறாங்க, ஊடகங்களை பயன்படுத்துகிறாங்க. இன்னொன்று பேனா நிறுவனம் அப்புறம் அதுக்கு தானே இருக்குது இவ்வளோ செலவு பண்ணி மீடியா நரேட்டிவை செட் பண்ணுறதுக்கு. அதான் அவங்க வேலை. அரசியலில் ஆல் இஸ் ஃபேர் அண்ட் லவ் அண்ட் வார்ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அரசியலில் எல்லாத்தையும் செய்வாங்க. இயல்புலேயே இப்போது திரு எடப்பாடி அவர்களுடைய குணமும் இன்னொருத்தவங்கள கேரக்டர் புல் டவுன் பண்ணுறது கிடையாது. சீமான் அவர்கள் பற்றின கேள்வியை கேட்கும்போது கூட அதை தவிர்த்துட்டு போயிட்டார். பெரிய மனுஷன், அவ்வளோதான், விடுங்க சார். அதிமுகவில் இந்த ராஜ்யசபா சீட்டு இவங்களுக்கு தான் கொடுக்கப்படும், இந்த சமூகத்துக்கு கொடுக்கப்படும். நம்ம வந்து 1 மாதத்துக்கு முன்னாவே பேசிட்டோம். ஒன்று வந்து தெற்கு பகுதியில் வந்து நாடார் சமூகத்துக்கும், இங்கே வந்து பட்டியலின சமூகத்துக்கும் வட தமிழகத்தில் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறோம் நம்ம பேசி. ஆனால் தற்பொழுது வந்து அது நடந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? எத்தனை அடிப்படையில் வந்து இதை சூஸ் பண்ணாங்க? ஹிந்து நாளேடு, விகடன், ஏறக்குறைய அனைத்து ஊடகங்களும் என்னென்ன பெயர்களை படித்தார்கள் என்பது உங்களுக்கு நினைவு இருக்கும்.
செம்மல பேர்லாம் போட்டாங்க. அவங்க விந்தியா, செம்மலை, ராஜ் சத்யன், வேறு என்னென்ன பேர் வந்துச்சு? ஜெயக்குமார் கூட வந்துச்சாங்க. ஜெயக்குமார், எஸ் ஜெயக்குமார், அவரோட பையன் ஜெயவர்தன், இன்னொரு 2-3 பெயர்கள் வந்தது. நான் உறுதியாக சொன்னேன், ஞாபகம் இருக்கா? பேர் அப்போவே தெரியும், இவர் பேர் தெரியாது, தனபால் பேர் எனக்கு தெரியாது, திரு இன்பதுரை அவர்களின் பெயர் எனக்கு தெரியும். ஆனால் நான் என்ன சொன்னேன், நாடார் சமூகத்துக்கு ஒரு சீட்டு, தலித் அல்லது முத்தரையருக்கு ஒரு சீட்டு என்று நான் சொன்னேன். இப்போது என்ன சமூகன்றது தெரியும். திரு இன்பதுரை அவர்கள் நாடார் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார், திரு தனபால் அவர்கள் தலித் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். இந்த அடிப்படையில் தான், அது நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், திருப்பி ஒரு முறை சொன்னால் தவறில்லை என்று நான் சொல்கிறேன். திரு சி.வி. சண்முகம் அவர்களை மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுத்த சமயத்திலேயே ஒன்று வன்னியர் சமூகத்துக்கு, இன்னொன்று தலித் சமூகத்துக்கு கொடுக்க வேண்டும் என்பது தான் திரு பழனிசாமி அவர்களுடைய எண்ணம். பேலன்ஸ் பண்ணணும் வட தமிழகத்தை. இதெல்லாம் ஒரு சின்ன விஷயமா பலர் பார்ப்பாங்க. அரசியல் தெரியாதவர்கள், தமிழ் சமூகத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் இதில் என்ன இருக்குது என்றெல்லாம் நினைப்பார்கள். இதை அந்த சமூகம் எங்களை பிரதிநிதித்துவப்படுத்துது இந்த கட்சி என்று புரிந்து கொள்ளும். அது வெளியில் அவங்க விளம்பரப்படுத்தாவிட்டாலும் அது நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக நான் பாஜகவோட சோஷியல் இன்ஜினியர் சொல்லுவேன். எல் முருகன், இளையராஜா கொடுத்தாங்க. அதே போல் சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு காரியமாக அவங்க செஞ்சாங்க. தமிழ்நாட்டிலேருந்து வெளி மாநிலத்திலேருந்து ஒரு ராஜ்யசபா சீட்டை தமிழ்நாட்டுக்கு யாரோ ஒரு ஆள், அதான் இளையராஜா இல்லை, அது நாமினேஷன், அது நாமினி முருகன் நல்ல உதாரணம். முருகன் நல்ல திரௌபதி முர்மு, அதுவும் நல்ல உதாரணம். நீங்கள் தமிழ்நாட்டு விஷயத்தை பேசுவோம். டாக்டர் முருகன், ஓகேவா? அவர் டாக்டர் முருகன் மிக மிக திறமை வாய்ந்தவர், சட்டத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் என்றெல்லாம் இருக்கட்டும். ஒடுக்கப்பட்டதிலும் ஒடுக்கப்பட்டதாக இருக்கக்கூடிய சமூகம் அருந்ததி சமூகம், ரைட்டுங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்திலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்ல முடியாது, சபாநாயகர் ஆக்கியிருக்காங்க, ரைட்டுங்களா? அண்டு அதான் நீ சொன்ன மாதிரி அதிமுகவை இந்த குற்றச்சாட்டை சொல்ல முடியாது, சபாநாயகராக்கி செல்வி ஜெயலலிதா அழகு பார்த்தார். ஸோ அந்த சமூகம் எவ்வளோ பெருமையாக ஃபீல் பண்ணும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்றால் பிஜேபி எவ்வளவு அழகாக இதை செய்திருக்கிறது. ஒரு பெரிய நம்பராக இல்லாமல் இருக்கலாம், ஒரு குறைந்த எண்ணிக்கையில் அவர்கள் அருந்ததி சமூகம் இருக்கலாம். ஆனால் அவர்கள் சமூகத்திலிருந்து ஒருத்தரை தமிழக பாஜக தலைவராக்கி, கடந்த முறை அவரை இணையமைச்சராக்கி, இந்த முறை அவருக்கு மக்களவையில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்து, மக்களவை தேர்தலில் அவர் தோல்வியை தழுவினாலும் மீண்டும் அவரை மாநிலங்களவை உறுப்பினராக்கி, அவரை மீண்டும் இணையமைச்சர் ஆக்கும்போது அந்த சமூகம் எப்படி பார்க்கும்? ஸோ இதெல்லாம் புரிந்து கொண்டு ஒரு தலைமை பணியாற்ற வேண்டும். ஸோ ஏற்கனவே 10.5 தூக்கி கொடுத்துட்டீங்க அந்த சமூகத்துக்கு, எம்பி சீட்டும் கொடுத்துட்டீங்க. ஏன்னா வட தமிழகத்தில் அந்த 2 சமூகம் தானே டாமினேட் சமூகம். இல்லை, தமிழ்நாட்டிலே 2 தான் டாமினேட். நீங்கள் வட தமிழ்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் 2 பெரிய சமூகங்கள்லாம் ஒன்று தலித்தும், வட தமிழில் தலித்தும் மற்றும் மன்னிய சமூகம் மிகப்பெரிய சமூகம். அதன் பிறகு தான் மற்ற சமூகம் எல்லாம். அப்போது அவர்களுக்கு இந்த ஒரு எம்பி அண்ணன் திரு சண்முகத்துக்கு போன போது இன்னொன்று இதை கொடுக்கலான்னு ஒரு திட்டமிடும் போது தான் பன்னீர்செல்வம் கையெழுத்து போட மாட்டேன், தர்மருக்கு கொடுக்கணும், பெரிய அமௌண்ட் வாங்கிட்டார் தர்மர்கிட்ட. அவருக்கு இந்த சோஷியல் இன்ஜினியரிங் இதெல்லாம் அக்கறையும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது, துட்டு வருது அவ்வளோதான். முக்குளத்தோர் சமூகமும் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் இந்த முக்குளத்தோர் சமூகத்தில் ஒருத்தர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளராகவே இருக்கார்ல, இல்லையா? அப்புறம் எதுக்கு கட்சியோட பொருளாளர், சட்டப்பேரவை துணைத் தலைவர் எல்லாமே அந்த சமூகம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இது எக்ஸஸ் ரெப்ரசன்டேஷன், இல்லையா? இந்த சமூகத்துக்கு பிரதிநிதித்துவம் எங்கே இருக்குது? அந்த அடிப்படையில் இதை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேமுதிக கிட்ட கொஞ்சம் பொறுமையாக இருங்க பாஸ் என்று சொல்லிவிட்டு இதை கொடுத்தே தீர வேண்டும்ன்றதில் தீர்மானமாக இருக்கார். 2 தேர்வுகளும் மிகச்சிறப்பான தேர்வுகள். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு கேண்டிடேட்டாக சொல்லிடுறேன். திரு இன்பதுரை நம்ம சேனலுக்கே நேர்காணல் அளித்திருக்கிறார், அறிமுகமானவர். அவருடைய பணி என்னன்றதை சொல்லணும். தமிழகத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வழக்கறிஞர் அணி செயலராக இருக்கிறார். திமுகவில் தான் வழக்கறிஞர் அணி
பலமான அணி, அதிமுகவில் வழக்கறிஞர் அணி அவ்வளவு பலமில்லை என்று பொதுவான ஒரு கருத்து உண்டு. நானே 1-2 நேர்வுகளில் சொல்லியிருக்கேன் என்று நினைக்கிறேன். திமுக பலம்னு சொல்லியிருக்கேன், இது வீக்குன்றலாம் நான் சொன்னதில்லை. எதிர்க்கட்சியாக ஒரு கட்சியோட வழக்கறிஞர் அணி மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததுன்றது உங்கள் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வழக்கறிஞர் அணி ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால், ஓபிஎஸ் கோர்ட்டில் தான் கட்சியை நடத்தினார். இங்கிட்ட ஒரு வழக்கு, காலையில் ஒரு வழக்கு, மாலையில் ஒரு வழக்கு. இது முடிஞ்சவொடனே தேர்தல் ஆணையத்தில் ஒரு வழக்கு, அது முடிஞ்சவொடனே டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு. இந்த ரொம்ப முக்கியமான தேர்தல் ஆணையம், டெல்லி உயர்நீதிமன்ற வழக்குகளை திரு சி.வி. சண்முகம் அவர்கள் பார்த்து கொண்டாலும், தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து வழக்குகளையும் பார்த்து கொண்டது திரு இன்பதுரை. அண்டு இந்த பொதுக்குழு தொடர்பாக விடிகாத்தால் 5 மணிக்கெலாம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு, உங்களுக்கு நினைவு இருக்கும் அந்த வழக்கு. அது போக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு எதிராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்த ஏறக்குறைய அனைத்து வழக்குகளிலும் இன்பதுரை மனுதாரர் அல்லது அதன் பின்னணியில் இருக்கிறார். ஃபேக்ட் செக் யூனிட் சேலஞ்ச் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமாம். இன்பதுரை ஒரு பெட்டிஷனர். அண்ணா பல்கலைக்கழக வழக்கை அவசர வழக்காக விசாரிக்கணும் என்று ஜஸ்டிஸ் எஸ்.எம். சுப்பிரமணியம் பெஞ்சில் இன்பதுரை பெட்டிஷனர். கோர்ட் அதை சுமோட்டோவாக எடுத்துச்சு. ஆனால் போனது இன்பதுரை. இது போக ஒரு பெண் லாயர் தான் சார், இன்பதுரை டீம் தான் ஸ்பான்சர் பண்ணுறது. இவர் தானே வழக்கறிஞர், இவர் தான் மனுதாரரை தேர்ந்தெடுக்கிறார். இது போக இவருடைய ரொம்ப முக்கிய பங்களிப்பாக நான் பார்ப்பது, இந்த திமுக ஆட்சி வந்ததுலேருந்து அதான் என்ன நடக்குதுன்னு சிஎம்க்கு தெரியாது இல்லை. போலீஸ் இஷ்டத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு எதிராக எவன் பேசுகிறான், எழுதுகிறான், சமூக வலைத்தள பதிவு போகிறான், இஷ்டத்துக்கு அஃபேர். சமீபத்தில் உங்களுக்கு நினைவு இருக்கும், இந்த யார் அந்த சார் தொடர்பாக சென்னை எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் பதாகைகளை பிடித்து கொண்டிருந்த போது பதாகைகளை பிடித்தார்கள் என்பதற்காக பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தார்கள் 30 பேர் மேலே கேசப்பட்டு விட்டாங்க. ஆயுதங்களை மால்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னு. இது அந்த போர்டா? அங்கே அந்த இளைஞர்கள் டிமாரலைஸ் ஆகிடுவாங்க. சின்ன பசங்க போய் போர்டு பிடிச்சிருக்காங்க, அவர்களுக்கு முன்ஜாமீன் வாங்குவது உள்ளிட்ட எல்லா வேலைகளையும் தமிழகம் முழுக்க, தமிழ்நாடு பூரா தான் ஏடிஎம்கேக்காரங்க மேலே கேஸ் போட்டாங்களே, அந்த இதில் எல்லாம் அவர்களை காப்பாற்றுவதற்கு இதெல்லாம் ஒருங்கிணைத்தது திரு இன்பதுரை. தகுதியான ஒரு தேர்வு. திரு தனபால் அவர்களை பற்றி பெரிய அளவில் பலருக்கு தெரியாது. முனைவர், PhD இன் கிரிமினாலஜி. அவர் அந்த கிரிமினாலஜியில் தேர்ந்தெடுத்த டாபிக் தான் ரொம்ப சிறப்பாக இருக்குது. டீவியன்ட் பிஹேவியர் ஆஃப் ட்ராப் அவுட் சில்ட்ரன். ஸ்கூல்லேருந்து பாதியில் நிற்கிறாங்க இல்லை, 10th கம்ப்ளீட் பண்ணாமல், +2 கம்ப்ளீட் பண்ணாமல், அந்த மாணவர்களின் ஏன் குற்றச்செயல்களில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்பது பற்றி ஆராய்ந்து முனைவர் பட்டம் பெற்றவர். இவருடைய மனைவி வழக்கறிஞர். அண்டு இவர் இந்த மாதிரி ஒரு கற்றறிந்தவர்கள் மாநிலங்களவைக்கு செல்லும்போது தமிழகத்தை எப்படி சிறப்பாக பிரதிநிதித்துவப்படுத்துவார்கள், அவர் வழக்கறிஞர் என்ன என்பதுரை. ஸோ எப்படி பிரதிநிதித்துவப்படுத்துவார்கள் என்பதை நான் பார்க்க வேண்டும். ஸோ தேர்வு எவ்வளோ சிறப்பாக செய்கிறாங்க. இதற்காகத்தான் தேமுதிகவுக்கு தரமாட்டோன்னு சொல்ல, 26ல் தர்றோன்னு சொன்னாங்க. இன்னொன்று, 2மே சரியான தேர்வுகள் என்பதை நான் வெளிப்படையாக சொல்லிவிட்டேன். இதை விட்டுட்டு உங்கள் தம்பிக்கு கொடுக்கணுமா சொல்லுங்கள்? யார், தேமுதிகவை சொல்கிறீங்களா? இல்லை அந்நியார் ஹாப்பி நேற்று ஹாப்பிலாம் இல்லை, வர்றேன் நான். நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட அரசியல் அவ்வளவுதான். இல்லை, அவங்க பேசும்போது நாங்கள் ஆல்ரெடி இது எழுதுனது தான், இவ்வளோ நாள் நாங்கள் சொல்லாததுக்கு காரணம் அவங்களே சொல்லணும்னு நினச்சோம், 26ல் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, ஹாப்பியாக தானே இருக்கணும். அவங்க ஹாப்பி, சரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கல்ல. அதிமுக சார்பில் தேமுதிக அதிமுக கூட்டணியில் தொடர்கிறதுன்னு சொன்னாங்களா? இவங்க என்ன சொன்னாங்க? ஜனவரியில் ஜனவரியில் பெரிய முடிவு எடுக்க போகிறீங்க நீங்கள்? ஆமாங்க, நன்றி, நாங்கள் கூட்டணியில் தொடர்கிறோன்னா முடிஞ்சு போச்சா? ஏன் சொல்ல? கோவமாக இருக்காங்களா? மிரட்டுறாங்களாம். அதோடு சேர்த்து அவர்கள் கூடுதலாக சொன்ன இன்னொன்றை நீங்கள் பார்க்க வேண்டும். கேப்டனுடைய மறைவுக்கு அண்ணன் ஸ்டாலின் இரங்கல் தீர்மானம் ஏற்றியுள்ளார். அண்ணன் ஸ்டாலினுக்கு நன்றின்னு சொன்னாங்கல்ல, அதை நீங்கள் சேர்த்து பார்க்கணும். எங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. சரி நன்றி 26ல் கொடுக்கறதுக்கு. அவர்கள் 26ல் தருகிறோம் என்று தேர்தலை ஒட்டி அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். அதனால் நாங்களும் தேர்தலை ஒட்டி தான் முடிவெடுப்போம். நான் ஏற்கனவே சொன்னேன், திருப்பி அதை பேசுவது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அரசியலில் கூட்டணி கணக்குகள் எப்படி அமையும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். உன்னால எனக்கு என்ன பிரயோஜனம், அவ்வளோதானே. வாட் ஆர் யூ பிரிங்கிங் டு தி டேபிள், இவ்வளோ தான் விவாதிக்க வேண்டியது. பார்ப்பதற்கு இது ஒரு பலமான கூட்டணி என்ற தோற்றத்தை
தருவதை தாண்டி ஒரு இமேஜ் என்பதை தாண்டி தேமுதிகவால் அதிமுகவுக்கு என்ன பலம்? ஒரு சமூக பலம் இருக்கா? பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்திங்கன்னா ஒரு பெரும் சமூகம் அதன் பின்னணியில் இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளை எடுத்துக்கொண்டால் ஒரு பெரும் சமூகம் அதன் பின்னணியில் இருக்கிறது. இடதுசாரிகளை எடுத்துக்கொண்டால் கடுமையாக உழைக்கக்கூடிய செங்கொடி தொண்டர்கள் அந்த கட்சியிடம் இருக்கிறார்கள். ட்ரெடிஷன் சாலிடாக 2% வச்சுருக்காங்க இல்லையா? 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் எஸ்டிபிஐயோடு சேர்ந்து தேமுதிக போட்டியிட்டது. கரெக்டா? தேமுதிக எவ்வளவு வாக்குகளை பெற்றது அந்த தேர்தலில்? 60 சீட்டுகளில் போட்டியிட்டார்கள். 1 கீழே தான் சார். தெரியுமா? 0.6 சார். 0.43. 60 தொகுதியில் போட்டியிட்டு தேமுதிக பெற்ற மொத்த வாக்குகள் 2 லட்சம். 0.5% கீழே. அப்போது கேப்டன் உயிரோடு இருந்தார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இப்போ உங்களுக்கு எதுக்கு கொடுக்கணும்? கொடுத்த வாக்கை மீறக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக தான் அதிமுக இன்னைக்கு 26 தர்றோம், தேமுதிக எங்கள் கூட்டணியில் தொடர்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறது தானே உங்கள் பக்குவம். நான் அவ்வளோ பலசாலியா நீங்கள்? நாம் தமிழர் வச்சுருக்கிறதுல ஒரு ஃப்ராக்ஷன் கூட இல்லை. நாம் தமிழருக்காவது தமிழகம் முழுக்க காடர்ஸ் இருக்காங்க. இல்லை, உங்களுக்கு அந்த தமிழ் தேசிய ஓட்டுகள் வந்து ஃபுல்லாக நாம் தமிழருக்கு தான் இருக்குது. 8% இருக்குது. என்ன இருக்குது உங்களுக்கு? அந்நியார் நிலைமையின் தீவிரத்தை புரிந்து கொள்ளாமல் நாங்கள் ஜனவரியில் தான் முடிவு செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார். அவர் ஒருவேளை வேறு முடிவுகளை திமுக கிட்ட பேசலான்ற ஐடியா இருக்கும். நம்ம ஏற்கனவே பேசுனது தான். திமுகவில் போனோன்னா எத்தனை சீட்டு கொடுப்பாங்க? 2-3க்கு மேலே அதிகம் போவார் சார். உதயசூரன் சின்னத்தில் போட்டியிட சொல்லுவாங்க. ஓகேவா? மக்கள் மீதி மையம் வேறு இருக்குங்க. ஏற்கனவே இருக்க கூட்டணி இன்டாக்டாக இருக்குது. ஏற்கனவே இருக்க கூட்டணியில் ஆளுக்கு 6 சீட்டு தானே கொடுத்தாங்க. இப்போ புதுசாக மக்கள் மீதி மையம் வந்திருக்கிறது. அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு உதயசூரன் சின்னன்னு வச்சுக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் போனீங்கன்னா எவ்வளோ கொடுக்க முடியும்? உங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது? ஸோ ஒரு நல்லுறவை பேணி கொண்டு கூட்டணியில் இணைந்து பயணிப்பது தானே ஒரு நல்ல அரசியல் கட்சி அழகு. உங்களோட பலம் என்னன்றது தெரியணும்ல. ஏற்கனவே தேமுதிகவில் இருக்கக்கூடிய கட்சி மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேரும் அதிமுக கூட்டணி போகணும்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே உங்களுக்கு நினைவு இருக்கும், திரு விஜயபிரபாகரன் அவர்களை கட்சியோட இளைஞர் அணி செயலாளர்கள் நியமித்த போது யாரோ ஒருத்தர் ரிசைன் பண்ணார். ஞாபகம் இருக்கா? தேமுதிகலேருந்து இருக்கிறது மொத்தம் 3 பேர். அம்மா, மகன், தம்பி. இவ்வளோ தானே இந்த கட்சியே. அது பார்த்து சாதி வேணால் கூட உட்காந்துருப்பார். வேறு யார் இருக்கா? உங்கள் செல்வாக்கை புரிஞ்சு நடந்துக்கணும். இன்னொன்று, இந்த அம்மா வந்து சைல்டிஷாக திருமதி பிரேமலதா அவர்கள் ரொம்ப சைல்டிஷாக பிஹேவ் பண்ணாங்க. எடப்பாடி முதல் முறையாக 26 தரோன்ட்டுலாம் ஒன்றும் ஒப்பந்தம் இல்லைன்னு சொன்னார்ல. சொன்ன உடனே இவங்க பிரேமலதாவோட ப்ரெஸ் மீட்டிங் ஞாபகம் இருக்கா? தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது பேசுனாங்களா? போலீஸார் என்கவுண்டர் செய்வது வரவேற்கத்தக்கது. ஞாபகம் இருக்கா இல்லையா? எனக்கே ஷாக்கு. என்ன இந்த அம்மா ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்பட்டமாக இப்படி ஃபேக் என்கவுண்டர் வரவேற்கிறாங்கன்னு நினச்சேன். 2வது ஒரு என்கவுண்டர் நினச்சி அதையும் வரவேற்றாங்க. நேற்று வந்து அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி. இப்போ அண்ணன்ட்ட கேட்டுங்க சீட்டு. நான் ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக சொல்கிறேன். அவங்க வாக்கு மாற மாட்டாங்க, வெளிப்படையாகவே அறிவிச்சிட்டாங்க அதிமுக இல்லையா? ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக சொல்கிறேன். உங்களை விட பாமக பெட்டர் ஆப்ஷன். கரெக்டாக? பாமக வரும்போது 26 பாமகவுக்கு அந்த சீட்டை கொடுத்தா சாலிடாக அவங்களுக்கு ஓட்டு வரும். இன்னொன்று இதை விட அது பெட்டர் இல்லையா? எது கொடுக்கணும்? என்ன உங்கள் தம்பி சுதீஷ் மாபெரும் தலைவரா? மக்கள் ஆதரவு பெற்ற தலைவரா? அவர் எம்பி ஆகிட்டிங்கன்னா அதிமுக ஒரு 8% ஓட்டு வந்துருமா? என்ன பேசுகிறோம் என்பதை யோசித்து இவர்கள் பேச வேண்டும். ஏதோ ஒரு அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுக்கு கொடுக்குறவங்க எங்கள் கூட்டணி தொடர்றாங்கன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா பக்குவமாக நடந்துக்கணும். நாங்கள் ஜனவரியில் தான் முடிவு செய்வோம். ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு சொல்கிறேன். இப்போ டிசம்பரில் விஜய் வந்துட்டார். நீங்கள் எதுக்கு? இது சாத்தியம் தானே அரசியலில்? சாத்தியம். விஜய் வந்துட்டார், நீங்கள் எதுக்கு? அதெல்லாம் யோசிக்கணும்ல. நல்ல உறவை மேம்படுத்த வேணும். சுதீஷ் போய் திரு பழனிசாமியை பார்த்தப்போ இதான் சொல்லி அனுப்பிச்சாருங்க. பாருங்கள் தம்பி, நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், தர்றோம், 26 தர்றோம். அதை வெளிப்படையாகவே அறிவிக்கிறோம். இப்போவே வேணும்னு நிற்காதீங்க. இருக்கிற எம்பி பூரா தூக்கி நாங்கள் ஒரு 2 கட்சிக்கு கொடுத்துட்டோம். இப்போ கொடுக்கணுன்னா அதுவும் அவங்க பிரேமலதா சொல்கிறத பார்க்கணும். இது எங்கள் முறை. பாமகவுக்கு கொடுத்து விட்டீர்கள், பாமகவுக்கு கொடுத்து விட்டீர்கள். இது எங்கள் முறைன்னா என்ன நேர்ந்து விட்ருக்கா? அதிமுகவுக்கு போகிற ஒரு கட்சிக்கெலாம் ஒவ்வொரு சீட்டாக கொடுத்துட்ருக்கணுன்னு. அப்போ கட்சிக்காரன் அரசியலை பக்குவமாக நடத்தணும். முன்னாடியாவது கேப்டன் என்ற அந்த முகம் உங்களுக்கு இருந்தது. அந்த கட்சிக்கு பலமாக கேப்டன் வந்து பேசினார்னா அவருடைய இயல்பான பேச்சுக்காக வாக்களித்த மக்கள் இருந்தார்கள். இன்றைக்கி என்ன இருக்குது உங்கள் கட்சியில்? இவர் திரு விஜய் பிரபாகரன் மிகப்பெரிய ஆளுமையா? இந்தியாவிலேயே முறை பேண்ட் போட்ட அரசியல்வாதி நான் தான். ஞாபகம் இருக்கா அந்த பேச்சு? எப்படிப்பட்ட ஆள் பாருங்கள், கட்சியோட இளைஞர் அணி செயலராக்கிறது. புரிஞ்சுக்கணும். இந்த அடிப்படையில் தான் அதிமுகவோட இந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு நடந்திருக்கு. சார், நம்ம பேசும்போதே வந்து பேசியிருந்தோம். பாமக சார்பாக வந்து அன்புமணி அவர்களும் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
அந்த கூட்டணிக்கு அதிமுகவுக்கு வந்து ஒரு 2-3 ஆப்ஷன் இருக்குது. அது பாமகவும் ஒரு கட்சி. இப்போ அன்புமணி கேட்டும் கொடுக்கல. பட் பாமக வந்து கூட்டணிக்கு வர வைக்கிறதுக்கு எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் அதிமுக யூஸ் பண்ணுவாங்க? ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு இப்போ அதை ஒட்டி பாமக பிரச்சனையும் பேசிவிடலாம். ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தயார் என்று அன்புமணி அதிமுகவின் பொதுச் செயலாளரையே அழைத்து பேசிவிட்டார். இப்போவே சைன் பண்ணிக்கலாம். இதையும் திருமதி பிரேமலதா நினைத்து பார்க்க வேண்டும். 26 எங்களுக்கு எம்பி சீட்டு கொடுங்க போதும். சீட்டு இப்போவே 26 சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஒப்பந்தத்தை இப்போதே கையெழுத்திடலாம் என்று சொன்ன உடனே பழனிசாமி போய் எங்கள் அப்பா கூட்டு வாப்பான்றார். இந்த பிரச்சனைக்கு முன்னாடி பேசினதா பின்னாடி பேசினதா? அப்புறம் போய் எங்கள் அப்பா கூட்டு வந்தாங்களா? திரு ராமதாஸ் அவர்கள் இந்த மாதிரி தன் மகன் மேல பல குற்றச்சாட்டுகளை சொன்னார்ல, அதுக்கப்புறம் திரு எடப்பாடியை அது அணுகி நடக்கும்போது தான் அணுகிறார் அவர். அதுக்கப்புறமும் அணுகிறார். அதுக்கப்புறம் இன்னொரு தலைவரை அணுகுகிறார். ஃபஸ்ட்டு எடப்பாடிகிட்ட பேசிட்டாரு. எடப்பாடிகிட்ட பேசினோன்னே எடப்பாடி போய் அப்பா கூட்டு பண்ணுறாரு. இன்னொரு தலைவர் எனக்கு யாரும் தெரியும், விட்டுருங்க. இன்னொரு தலைவர்கிட்ட பேசின உடனே இன்னொரு தலைவரும் அப்பா கூட்டோட சொல்லி அண்ணன் சொன்னார் உங்கள்கிட்ட என்று சொல்லிவிட்டார். ஏன்னா அவங்களுக்கு தெரியுமா, நான் ஏற்கனவே சொன்னது தான், இவங்கள்கிட்ட நிர்வாகிகள் இருக்கலாம், மக்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்பது தெரியும். இன்னொன்று, இது இப்போ இந்த அப்பா பையன் சண்டை நடந்துட்டு இருக்கும்போது மகனை கூப்பிட்டு ஒப்பந்தம் போடுறது முறையான செயலா? பட் திரு ராமதாஸ் அவர்கள் தான் சொன்னார்ல, ஏடிஎம்கே தான் நேச்சுரல் அலையன்ஸு. அப்போ 2 பேரும் ஒரே திசையில் தானே சிந்திக்கிறாங்க. இருக்கட்டும்மா, கட்சி 2ஆக இருக்குது. அன்புமணி அப்பாவோட சம்மதம் இல்லாமல் வந்து கூட்டணி ஒப்பந்தம் போடுறது சரியா? இன்னொன்று ஒன்று நம்பி எப்படி ஒப்பந்தம் போடுறது? ஏற்கனவே ஒரு முறை பேசி ஒப்பந்தம் போட்டு 7 சீட்டுன்னு காலையில் கையெழுத்து போடும்போது நைட்டு வந்து ஒரு அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு கூட்டணியை உடச்சி விட்டாலும் தானே நீங்கள். எதுக்கு உங்கள்கிட்ட ஒப்பந்தம் போடணும்? இன்றைக்கி உங்களுக்கு நெருக்கடினோன்னா வர்றீங்க. அன்றைக்கி 24 என்ன பண்ணீங்க? இதை யோசிக்க மாட்டாங்க தலைவர்கள். இன்னொன்று, அன்புமணி மட்டும் வருவார், ஓட்டு வருமா? யோசிக்க மாட்டாங்களா? அதை அந்த மக்கள் என்ன சிந்திக்கிறார்கள் என்பதை அண்ணன் சிவி சண்முகம் சொல்ல மாட்டாரா? கேட்பாரா கேட்க மாட்டாரா? பழனிசாமி கேட்பார். என்னப்பா இந்த மாதிரி அன்புமணி வராரு அண்ணன் அண்டு அப்போ திரு அன்புமணி அவர்கள் போய் திரு ராமதாஸ் அவர்கள்கிட்டயே பேசி அப்பா நம்ம ஏடிஎம்கேல போய் சேர்ந்துக்கலான்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. நான் தான் வயசாயிடுச்சு, அவருக்கு என்ன தெரியும்? நான் தான் அதான் சொல்கிறாரு, நீக்கப்பட்டால் 10 நிமிஷத்தில் உத்தரவு. புதிய உறுப்பினர் அட்டையெல்லாம் இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டார் பார்த்தீங்களா? சரி, புதிய உறுப்பினர் அட்டை இஷ்யூ பண்ணுறீங்களே, அதில் நிறுவனர்னு கையெழுத்து இருக்குல்ல, யார் கையெழுத்து இருக்குது? ராமதாஸ் அவர்களுக்கு. அந்த கையெழுத்தை பயன்படுத்துறதுக்கு அனுமதி வாங்கினீங்களா? அவர் அனுமதி கொடுத்தாரா? அது ஃபேசிமல் சீல் தான், அனுமதி கொடுத்தாரா? நீங்கள் பாட்டுக்கு உறுப்பினர்ன்றீங்க. ஐயா எங்கள் குலதெய்வம்னா குலதெய்வத்தை இப்படி தான் நடத்துவீங்களா நீங்கள்? நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் திரு ராமதாஸ் அவர்கள் ஒரு இண்டிகேஷன் கொடுத்தார். என்னங்க உறவு மேம்படுமா அப்படின்னதுக்கு, மேம்படலாம், மேம்படாமலும் போகலாம். அன்புமணியை நீக்குவீர்களா அப்படின்னு கேட்டதுக்கு தேவையில்லாத கேள்வி. அப்புறம் வரும் வியாழக்கிழமை அன்று, அதுக்கப்புறம் வந்து ஆகஸ்ட் மாதம் பெண்கள் மாநாடு ஒன்று பூம்புகாரில் நடக்குது. அதில் வன்னியர் சங்கம் சார்பாக அருள்மொழி வன்னியர் சங்கம் சார்பாக மாநாடு நடக்கிறது. கட்சியின் நிறுவனராக மருத்துவர் ஐயா திரு ராமதாஸ் அவர்கள் ஏராளமான அதிகாரங்களை இன்னும் தன்வசம் வைத்திருக்கிறார். நேற்று அன்புமணியின் மூத்த சகோதரி திருமதி காந்திமதி அவர்கள் போய் அப்பாவோட கோவத்தை கொஞ்சம் தணிச்சிருக்காரு. இது வரைக்கும் நான் பேசவே மாட்டேன்னு இருந்தவர், சரி பேசுவோம், நான் சொல்கிறது கேட்கணுன்ட்டார். இப்போ கூட அவன் இறங்கி வர மாட்டான், நான் இறங்கி வரணும், என்ன இறங்கி வர சொல்கிறியா? அவனை இறங்கி வர சொல்லு, அப்புறம் பேசுவோம் அப்படின்ட்டார். சரி, இதை பெரிதுபடுத்த வேண்டாம் என்பதற்காக சரி சேரலாம், சேராமலும் போகலாம், பதவி கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம் என்று பட்டும் படாமல் சொல்லியிருக்கிறார். வியாழக்கிழமை சந்திக்க இருக்கிறார். இதற்கு நடுவே நடந்ததை சொல்கிறேன். ஐயா ராமதாஸ் விரைவில் பொதுக்குழுவை கூட்ட இருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொதுக்குழுவை கூட்டும் அதிகாரம் எப்படி அவைத்தலைவருக்கு இருக்கிறதோ அதே போல் பொதுக்குழுவை கூட்டும் அதிகாரம் நிறுவனருக்கு மட்டும்தான் இருக்கிறது. இது போல் அந்த பாமகவோட கான்ஸ்டியூஷனில் ஏராளமான விதிகள் இருக்கின்றன. இன்னமும் அதிகாரம் நிறுவனரிடம்தான் இருக்கிறது. எந்த பதவியை நான் வகிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நிறுவனர்ன்ற பதவியை மட்டும் வகிச்சிருக்காருன்னா அப்போ கான்ஸ்டியூஷன் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருப்பார்? 2 நாட்களாக ஐயா ராமதாஸ் ஆடிட்டர்கள், வழக்கறிஞர்கள் ஆகியோரோடு தொடர்ந்து கட்சியின் அமைப்பு விதிகளில் யாருக்கு அதிகாரம் என்பதையெல்லாம் ஆலோசித்து வருகிறார். மிக விரைவில் பொதுக்குழுவை கூட்ட இருக்கிறார். பொதுக்குழுவை கூட்டி, அதாவது இவரும் இப்போ திலகபாமாவை ஐயா நீக்கிறாரு, அவர் திலகபாமா நீ தான் பொருளாளர்னு சொல்கிறாரு. அந்த அன்புமணி திலகபாமாவை பொருளாளராக நியமிப்பதற்கான அதிகாரம் அவருக்கு இருக்க வேண்டுமல்லவா?
யாருக்கு அதிகாரன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது அந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் அமைப்பு விதிகளின் படிதானே நீங்கள் அதை நடத்த வேண்டும். அது அதன்படி முழு அதிகாரமும் நிறுவனருக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஸோ விரைவில் பொதுக்குழு நடைபெற இருக்கிறது. அன்புமணி இறங்கி வந்தே ஆக வேண்டும். இந்த சோழிங்கநல்லூரில் ஆலோசனை நடத்திக்கிட்டு நான் தான் கட்சி, ஐயா குலதெய்வம், ஆனால் குலதெய்வம் சொல்கிறது கேட்க மாட்டேன் என்றெல்லாம் உருட்டி கொண்டிருந்தால் அண்ட் வீதி வீதியாக சென்று நேற்று ஒரு மருத்துவர் ஐயா பேசும்போது 95,000 கிராமங்களுக்கு கும்மிடிப்பூண்டி முதல் குமரி வரை 95,000 கிராமங்களுக்கு நான் நடந்து சென்று, என் கால்படாத கிராமமே கிடையாது, நடந்து சென்று இந்த இயக்கத்தை வளர்த்தேன், உருவாக்கினேன். மீண்டும் நடக்க வேண்டுமான்றதை நீங்கள் தான் சொல்லணும்னு பத்திரிகையாளர் பார்த்து சொன்னார். வியாழக்கிழமை பத்திரிகையாளர்களை சந்திக்க இருக்கிறார். அதற்குள் ஒரு முடிவெடுத்து விடுவார். அன்புமணிக்கு இறங்கி வருவதை தவிர வேறு வழியே இல்லை. ஐயா உறுதியாக இருக்கார். கட்சியை நான் வளர்ப்பேன், நீ உங்கள் மனைவி உங்கள் மகள் பதவியையும் பதவி சுகத்தையும் அனுபவிக்கிறதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கின இயக்கத்தை பயன்படுத்திக்க நான் வேடிக்கை பார்க்கணுமா? இதான் ஐயாவோட கிரீவன்ஸ். உன் மருமகன் தானே, உங்கள் அக்கா பையன் தானே, அவனுக்கு ஒரு பதவி கொடுக்குன்னா அதை கூட நீ ஒத்துக்க மாட்டேங்கிறன்னா அப்போ என்ன, இது முழுக்க முழுக்க உன் சொத்துன்னு நினச்சியா? இது உன் சொத்து இல்லை என்று பூத்த அருள்மொழி நேற்று சந்தித்து விட்டு வந்தார் இவர் வன்னியர் சங்க தலைவர். அருள்மொழி அவர்களும் சொன்னார். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அருள்மொழிகிட்ட. வன்னியர் சங்கத்துக்கு தலைவர் அன்புமணின்னு சொல்கிறாரு, இன்னொரு பக்கம் ராமதாஸ் சொல்கிறாரு. நீங்கள் யார் தலைவர் எழுதுறீங்க? நான் ராமதாஸ் அவர்கள் தான் தலைவர். நிறுவனருக்கு தான் எல்லா அதிகாரமும். அதே போல் நான் வன்னியர் சங்க தலைவர், வன்னியர் சங்கத்தோட நிறுவனர் ராமதாஸ் தான், நான் யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன், ஐயாவுக்கு தான் கட்டுப்படுவேன் அப்படின்னு சொன்னார் அருள்மொழி. டெம்பரவரியாக பதவி ஆசைக்காக இவங்க எல்லாம் அன்புமணி பின்னாடி போகலாம், ஆனால் இதை நோக்கி தான் போகிறது. ஸோ இறங்கி வந்தால் தான். இன்னொன்று, அன்புமணிக்கு கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டன. ஏடிஎம் கிட்ட போய் அக்ரிமெண்ட் சைன் பண்ணலான்னாரு இல்லையா? அவங்க என்ன சொல்லிட்டாங்க, போய் அப்பா கூட்டு போப்பா என்று சொல்லிவிட்டார். கடைக்கு ஏதாவது ஒரு சின்ன பையன் போய் கடையில் எதாவது வாங்க போனால், இப்போ இல்லை வீட்டில் என்ன பெரியவங்க இருந்தால் கூட்டுவான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். நயினார் நாகேந்திரனிடம் இது பற்றி கேள்வி கேட்டபோது அவர் என்ன சொன்னார்? இன்னொரு கட்சி விவகாரங்களில் தலையிடுவது பொருத்தமாக இருக்கு, கருத்து சொல்வது பொருத்தமாக இருக்காது. திருமாவளவன் அவர்களிடம் அது கேட்கப்பட்டது சொல்லிட்டாரு. ஸோ அன்புமணி எங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாதுங்க, இங்கே வாங்க நம்ம பேசுவோம் என்பது தான் அன்புமணியோட நிலைப்பாடு. யாரும் என்டர்டெயின் பண்ணல. அப்போ அன்புமணிக்கு வேறு என்ன ஆப்ஷன்? இப்போ திமுக அப்ரோச் பண்ணாங்கன்னா, திமுக ஏற்கனவே அப்ரோச் பண்ணி தானே இது நடந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை திமுக அப்ரோச் பண்ணி ஒரு பிளவுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சியாக அன்புமணி திமுகவோட ஒரு ஒப்பந்தம் போடுகிறார் என்றால், வீதி வீதியாக சென்று திமுகவுக்கு எதிராக ஐயா பிரச்சாரம் செய்வாரா மாட்டாரா? வன்னியர் உள்ஒதுக்கீடுன்றது ஐயாவுக்கு நெருக்கமான ஒரு பொருள். இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடந்தபோது திரு ஸ்டாலின் அவர்கள் வன்னியர் உள்ஒதுக்கீடு தருகிறோம் 21க்கு முன்னாடி தருகிறேன்னு சொன்ன உடனே சொல்லிவிட்டு நாங்குநேரி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு திரு ஸ்டாலின் அசுரன் படம் பார்த்துட்டு படம் நல்லாகுதுன்ட்டு போட்டார். ஐயா முரசொலி நிலமே பஞ்சமி நிலத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார், ஞாபகம் இருக்கா? அது வரைக்கும் ஐயா வாய திறக்கல. நான் காலங்காலமாக 30 வருஷமாக வன்னியர் உள்ஒதுக்கீடுன்னு நான் பேசினுக்கிறேன். நீனா ஒரு இடைத்தேர்தலை வன்னியர் உள்ஒதுக்கீடுன்ற பார்க்குறியா? இடைத்தேர்தலுக்கெல்லாம் ஐயா பிரச்சாரம் பண்ண வரலாறே கிடையாது. பிரச்சாரம் மேடை ஏறிட்டார் ஐயா, ஞாபகம் இருக்கா? அப்போ தான் ஆரம்பிச்சு வச்சார். 10 புள்ளிங்க இந்த பஞ்சமி தான். இல்லை திமுக ஏதாச்சும் கடைசி அட்டாக் பண்ணால் பஞ்சமி அறிவாலயத்துக்கு தான் போவாங்க. ஸோ அன்புமணிக்கு ஆப்ஷனே இல்லை. அண்டு கருணாநிதி குடும்பத்தில் இதே போல் நடந்த போது இறுதியில் வெற்றி பெற்றது யார்? திரு கலைஞர் அவர்கள். வெளிப்படையாக அவர் சொன்னார், ஞாபகம் இருக்கா? அடித்தான் என் மகன் ஸ்டாலின் செத்துடுவான் என்று சொன்னால் எப்படி ஒரு தந்தையால் இதை பொறுத்து கொண்டிருக்க முடியும்னு கட்சியில் தூக்கி போட்டார். இன்றைக்கி கூட்டம் இருக்கலாம் அன்புமணி பின்னாடி, பட் ஹீ கேனாட் டூ பிஸ்னஸ் வித் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி. இன்றைக்கி நம்ம இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது, நம்ம ஆட்சி தான்ட்டு நீங்கள் மைக்கில் பிடிச்சி ஆசைக்கு எவ்வளோ வேணாலும் பேசிக்கிங்க. ஜானகிசாமி 2016 எழுதி கொடுத்த டெம்ப்ளேட்லாம் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் பேசிக்கிங்க. இன்றைக்கி கூட்டணி வைக்காமல் பாட்டாளி மக்கள் கட்சியாலேயோ அன்புமணியால் ஜெயிக்க முடியுமா? முடியாது. அப்போ அந்த கூட்டணி வைக்கிறதுக்கு உங்கள் அப்பா வேணும், கரெக்டாக? இப்போ என்ன பண்ண போகிறீங்க? நிர்வாகியை போடலாம், நீங்கள் யார் கூட்டணி கூப்பிடுவாங்கள? திமுகவும் கூப்பிடாது. ஒருவேளை இந்த பிளவுபட்ட அன்புமணியோடு ஒருவேளை கூட்டணி வைத்து விட்டால் விழும் வன்னியர் வாக்குகளும் விழாமல் எதிரணிக்கு செல்லுமா செல்லாதா?
ஐயா ஏடிஎம்கே கூட போயிடுவார் இல்லையா? அன்புமணி திமுக கூட போனார்னா ஐயா ஏடிஎம்கே கூட போயிடுவார். அப்போ மொத்த ஓட்டம் அங்கே போகுமா போதா? அப்போ திமுக இந்த ரிஸ்க் எடுக்குமா? யாருக்கு கூட போவீங்க நீங்கள் அன்புமணி? அதனால் தெர் இஸ் நோ ஆப்ஷன். அவர் இறங்கி தான் போகணும். அண்டு பழக்கருப்பையா சொன்னதை அவர் நினைவில் வைக்கணும். அப்பாட்ட தோற்று போகிறதுனால நீ ஒன்றும் கெட்டு போயிட மாட்ட. ஈகோ பார்த்தாருன்னா முட்டு சந்தம். ஸோ பிரச்சனை எலெக்ஷனுக்குள்ளே முடிஞ்சிருமாங்க சார்? முடிஞ்சு தான் ஆகணும், வேறு வழி. முடிச்சிருவார் ஐயா. ஐயா சும்மா இருக்க மாட்டார். வியாழக்கிழமை பத்திரிகையாளரை சந்திக்கிறாரு. அன்றைக்கி சில அதிரடிகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சார் இந்த எம்பி பதவியை பொறுத்த வரைக்கும் திமுகவில் சரியான ரெப்ரசன்டேஷன் இருக்காங்க சார். ஏன்னா அதிமுகவில் சரியாக இருக்குது, ஒரு சமூகம் பொறுத்து கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சொன்னீங்க. சரியாக பேலன்ஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு தான் பார்க்கணும். ஒரு சீட்டு வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்ட்டு நான் தயக்கம் இல்லாமல் சொல்லுவேன். உங்களுக்கு 2% வருது இல்லை கமல் வச்சு? எங்கே கமல் இப்போ இருக்கா 2%? சொல்லுங்கள் தைரியமா. சரி, ஃபஸ்ட்டு கட்சியில் 2 பேர் இருக்காங்களாயா? அருணாச்சலத்தை தவிர எனக்கு தெரிஞ்ச லாயலா அவர் கட்சியில் கூடவே இருக்கிறது யாரும் கிடையாது. சிவலிங்கம் உடையார் சமூகத்தை சேர்ந்தவர். திரு பொன்முடி அவர்களின் பதவியெல்லாம் பறிக்கப்பட்டு அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதிலிருந்து அந்த சமூகம் மன வருத்தத்தில் இருக்கிறது. அது ஒரு காரணம். இரண்டாவது, சேலத்தில் ஏகப்பட்ட உட்கட்சி பிரச்சனைகள் இருக்கிறது. அது இரண்டையும் சமன் செய்வதற்காக திரு சிவலிங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். ஒன்று தாண்டி சேலத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவருடைய இடம். அதனால் சேலத்தில் சேர்ந்த ஒருத்தரை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் அது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. 2, ஏற்கனவே சேலம் பகுதியில் வன்னியர் சமூகத்தை சேர்ந்த திரு செல்வகணபதி அவர்கள் அங்கே எம்பியாக இருக்கார்ல இப்போ. திரு செல்வகணபதி அவர்கள் அங்கே பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஸோ உடையார் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக திரு சிவலிங்கம் அவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். 1. இரண்டாவது தேர்வு திருமதி சல்மா அவர்களை சிறுபான்மை சமூகத்தினரை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இன்னொன்று, இவரும் கவிஞர், ஏற்கனவே டெல்லியில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கவிஞருக்கு செக் வைக்க வேண்டும் என்பதற்காகவும் சல்மா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். 2. மூன்றாவது தேர்வு வில்சனோட லாபிலாம் தான் உங்களுக்கு தெரியும். நான் இல்லைன்னா திமுக சுப்ரீம் கோர்ட்டில் கேஸே போட முடியாது, யாருமே வந்து உங்களோட கேஸுக்கு நம்பர் பண்ண மாட்டாங்கன்ற லெவலுக்கு அவர் வில்சன் லாபி பண்ணி அதிகாரிகளைப் போல ஸ்டாலினை ஏமாற்றி 2வது முறை வில்சன் அந்த இடத்தை பெற்றிருக்கிறார். கடைசியாக கிடைத்தது திரு கமலஹாசன். கமலஹாசனோட தேர்வு, அதோட மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் எல்லாம் தாண்டி கமலஹாசன் அவர்கள் தேர்தலில் பிரச்சாரம் செய்தால் சினிமா நட்சத்திரம் என்ற அடிப்படையில் நமக்கு பெருமளவில் வாக்குகள் விழும் என்று அந்த குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய மூடநம்பிக்கையின் அடிப்படையில் திரு கமலஹாசன் அவர்களை தேர்ந்தெடுத்தார். இல்லை, 2024 வந்து ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கல. அப்போயே வந்து உறுதி செய்யப்பட்டது, உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இதில் மாநிலங்களவை தரோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட தொடர்ச்சி தான் இது. பட் நான் எப்படி அங்கே திமுக கேண்டிடேட்டை பார்க்கறேன்னா, லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு சிறுபான்மை சமூகத்துக்கு மட்டுமே வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார்கள். சோஷியல் இன்ஜினியரிங் அதில் லைக் ஒரு குறிப்பிட்ட சமூகம் சார்ந்து அவங்க பண்ணவே இல்லை. சிறுபான்மை அந்த ஓட்டுகளை வந்து லைக் நம்ம கூட வந்து எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறேன். சிறுபான்மை சமூகத்தினருக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்து ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த வாக்குகளை ரீட்டைன் பண்ணுறதுன்றது நல்ல ஸ்ட்ராட்டஜி தானே. ஒரு ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கணும்ல. இப்போ எதிர் சைடு சிறுபான்மை சமூகத்துக்கு ரெப்ரஸன்டேஷன் கொடுத்தாலும் பிரோஜனம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. இப்போ ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்து இப்போ ஒரு ஏற்கனவே இந்த அன்வர் ராஜாவுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முஸ்லீம்ஸ் ஓட்டு போட்டுருவாங்களா? போட மாட்டாங்க. அதனால் அங்கே கொடுக்கல. அப்போது அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சிறுபான்மை சமூகத்தினரின் வாக்குகள் சிதறாமல் வர வேண்டும் என்பதற்காக சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒருவரை தேர்ந்தெடுத்திருக்கார்கள். அந்த வகையில் இது ஒரு சரியான தேர்வு என்று தான் பார்க்குறேன். ஸோ திமுகவோட பொதுக்குழு மதுரையில் நடந்தது. 48 வருஷத்துக்கு அப்புறம் வந்து நடந்ததாக சொல்கிறாங்க மதுரையில். எப்படி பார்க்குறீங்க? இது எந்த அளவுக்கு வந்து இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? என்னென்ன அம்சங்கள்லாம் வந்து இந்த கட்சியில் இப்போ அந்த பொதுக்குழுவில் தீர்மானங்களாக ஏற்றப்பட்டது? நான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்க்குறேன்னா, மீண்டும் வந்து ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க நம்ம உழைக்க வேண்டும். அது ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், உதயநிதி வந்து பேஸாக வச்சு 2026 சட்டமன்ற தேர்தலில் எதுக்குள்ள போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமா எடுத்துக்கலாம். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். நீங்கள் எந்தெந்த விஷயங்களை பார்க்குறீங்க? அதற்கு பின்னணியில் நடந்தது என்ன என்பதை சொல்லிவிடுகிறேன். அந்நியார் ஒன்று துணை பொதுச் செயலாளர் அல்லது செயல் தலைவர், இது இரண்டில் ஒன்றை மகனுக்கு கொடுக்க வேண்டும் என்று கடும் அழுத்தத்தை கொடுத்திருக்கிறார். உன் பேச்சை கேட்டு தான் இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்குறான், தயவு செய்து இதில் தலையிடாதே. உன் பேச்சை கேட்டு தான் நான் எம்எல்ஏ ஆக்குனேன், பேச்சை கேட்டு தான் மந்திரி ஆக்குனேன், உன் பேச்சை கேட்டு தான் துணை முதல்வர் ஆக்குனேன். இன்றைக்கி எவ்வளோ பெரிய சிக்கலில் நாம் சந்திச்சிருக்கோம். அவன் சிக்கிறது மட்டும் இல்லாமல் கட்சியை மாட்டி வச்சுருக்கான்.
தயவுசெய்து இந்த விஷயத்தில் நீ தலையிடாத என்று சொல்லி அந்த ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் பண்ணுவதாக இருந்தது. அது நிறுத்தப்பட்டது. ஒன்று. துரைமுருகனுக்கு பதிலாக கடும் மனவருத்தத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் எனது நண்பர் திரு KN நேரு அவர்களை தலைமை நிலை செயலாளரிலிருந்து பொதுச் செயலாளர் ஆக்கலாம் என்று ஒரு திட்டம் இருந்தது. மைண்ட்ஸை தான் பிடிங்கிட்டாங்க துரைமுருகன்ட்டு. இன்னொன்று ஹீஸ் மோர் லேட் 80s இருக்கார் என்று திட்டமிடப்பட்டு அந்த சேஞ்சஸை இங்கே பண்ணலாம் என்று சொன்னபோது, இன்னொன்று அவருக்கு கொடுத்தாருனா தட் இஸ் குட். ஒரு திருச்சியில் எப்படி வேலை செய்வார், எப்படிப்பட்ட ஃபீல்டு ஒர்க்கர்னு தெரியும். துரைமுருகனால என்ன பிரயோஜனம்? பண்பழகன் இருந்தார். அவருக்கு ஸ்டேச்சர்ப்பா. அண்ணா கூட இருந்தார். கருணாநிதி நண்பர். இவர் நண்பரா? அண்ட் இவரால் என்ன பிரயோஜனம் கட்சிக்கு சொல்லு? துரைமுருகனால் தொடர்ந்து கெட்ட பேர் தான். மணல் கடத்துறவங்க கூட போய் துபாயில் உட்காந்துட்டு போஸ்ட் கொடுக்குறது, மணல் கடத்துறவங்க பெட்ரூமில் வந்து உட்காந்துருக்குறான். எவ்வளவு சிக்கல். ஸோ இன்னொன்று ஏஜ் 86. என்ன வேலை பார்ப்பீங்க? பொதுச்செயலாளர் கையெழுத்து போடுறதை தவிர இவர் என்ன பண்ணுறாரு? ஸோ ஆக்டிவாக வேலை செய்யக்கூடிய ஒருவரை ஆக்கலான்ட்டு சொல்லும்போது வழக்கம் போல் தம்பின்னு நெஞ்ச பூஸ்டர். சும்மாவே ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி அப்போலோவில் படுத்துக்குவார் தெரியும்ல. இப்போல்லாம் இதில் நியூஸ் டெஸ்கில் நியூஸ் கூட எடுக்க மாட்டுறாங்களாம். ஆனால் துரைமுருகன் என்ன அப்போலோவில் அனுமதியா கொடுக்காத, வாரம் வாரம் தான் வந்துருக்குது அப்படின்ற லெவலுக்கு போயிட்டாங்க. சும்மா போய் படுத்துக்குவார். அவருக்கு அதை பார்க்குறதுல ஒரு சந்தோஷம். துரைமுருகன் அப்போலோவில் அனுமதி ஸ்க்ரோலோடு தான் ரைட். ஸோ எந்த சேஞ்சும் இல்லாமல் முடிவடைந்திருக்கிறது. இந்த தீர்மானங்கள் வழக்கமாக ஏற்றப்படும் தீர்மானம் தான். லியோ சொன்னது தான் இதில் நம்ம கீயாக பார்க்க வேண்டியது. ஸ்டாலினை முதல்வராக்க பாடுபடுவோம் அப்படின்ட்டு இந்த ஏற்றப்படக்கூடிய அந்த தீர்மானம் என்பது இந்த உதயநிதி முதல்வர் அப்படின்ற அந்த பேச்சுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. ஸோ திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில்தான் திராவிட முன்னேற்ற கழகம் 26 சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்கப் போகிறது என்பதை தெளிவுபடுத்தினது. இது ஒரு முக்கியமான விஷயம். அது நல்ல கிளாரிட்டி. நான் கூடுதலாக இன்னொரு விஷயத்தை பார்க்கிறேன். அந்த மாநாட்டில் பேசிய, அந்த பொதுக்குழுவில் பேசிய திமுக ஐடி விங் செயலர் திரு TRB ராஜா அவர்கள், பொதுக்குழு உறுப்பினர்களுக்கென மட்டும் தனி வாட்ஸ்அப் குழு அமைக்கப்படும், மாவட்ட வாரியாக ஐடி விங் சார்பில் வார் ரூம் ஏற்படுத்தப்படும், டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வார் ரூம் ஏற்படுத்தப்படும், புதிய நிர்வாகிகளும் ஐடி விங்குக்காக நியமிக்கப்படும், மாவட்ட செயலர்கள் பொறுப்பாளர்கள் இப்பிரிவினருக்கு, அதாவது ஐடி விங்கோட டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ்க்கு முழு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு டிமாண்டாக வைக்கிறாரு. ஒன்றியம், வட்டம், நகர்ப்பகுதிகளில் நடக்கும் பிரச்சனைகள், நிகழ்வுகளை, பிரச்சாரங்களை ஹைப்பர் லோக்கல் ஆக்டிவிட்டி முறையில் முன்னிலைப்படுத்த வேண்டும். அனைத்து நிர்வாகிகளும் சோஷியல் மீடியாவில் கணக்கு தொடங்க வேண்டும். எல்லா நிர்வாகியும் சொல்கிறாரு, நாட் ஒன்லி ஐடி விங் நிர்வாகி, எல்லா நிர்வாகியும் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டு தொடங்க வேண்டும். பொதுக்குழு வாயிலாக நம் கருத்து 30,000 பேருக்கு போய் சேர்கிறது என்றால் சோஷியல் மீடியாவால் 30 லட்சம் பேருக்கு சென்று சேர வேண்டும் அப்படின்ட்டு இந்த தினமலரில் இந்த பாக்ஸ் போட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு இந்த சோஷியல் மீடியா அண்ட் ஐடி விங்குக்கு திராவிட முன்னேற்ற கழகம் முக்கியத்துவம் தருகிறது என்பதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கவனிக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கிறது. அதை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஸ்ட்ராட்டஜி மற்றும் சோஷியல் மீடியா போன்றவற்றை கவனித்துக் கொள்வதற்கு ஷோ டைமோட ராபின் சர்மாவோடு ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்கள். ஐபேக்கோட ரிஷி வேலை செய்கிறார். இதுபோக திராவிட மாப்பிள்ளை சார் வேலை உருவாக்கிய பேனா நிறுவனம் முழுநேரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 500 பேர் ஸ்டாஃப் அங்கே வேலை செய்கிறாங்க. இதுபோக திமுகவோட ஐடி விங் அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணணுன்ட்டு TRB ராஜா சொல்கிறாரு. இது தவிர்த்து உளவுத்துறை முழு நேரமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக வேலை செய்கிறது. நேற்று திமுகவோட பொதுக்குழு தான் நடந்துச்சு. ஐஜி செந்தில் எல்லாம் இருக்காரு. அதை சொல்லி வச்சுருப்பாங்க ஃபோட்டோ. ஆமாம், பார்த்தீங்களா இருக்கிறது. ஸோ ஒரு ஆளுங்கட்சி இத்தனை இந்த சோஷியல் மீடியா அண்டு அலைடு ஒர்க்ஸுக்கு மட்டும் இவ்வளவு வேலை செய்கிறது. அதிமுக எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறது என்பதை அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏடிஎம்கே ஐடிவிங்கை பற்றி ஏதாவது ஒரு குறை சொன்னோன்னா உடனே இந்த அதிமுக ஐடிவிங்கை சேர்ந்தவர்கள் எங்கள் கட்சியை பற்றி எனக்கு தெரியும், நீ பேசாத, எங்கள் மேலே பாயிறது, நீங்கள் வேலையில் கவனம் செலுத்துங்கன்னு தான் நான் சொல்கிறோம். அதிமுக 26 தேர்தலில் வெற்றி பெற வேண்டும், திரு பழனிசாமி முதல்வராக வேண்டும் என்பது தான் நமது விருப்பமும். அதுக்கு வேலை செய்யுங்க, உழைங்கன்னு தான் சொல்கிறோம். இதில் இப்போ ஒரு சொல்கிறார் பாருங்கள் TRB ராஜா, பொதுக்குழு உறுப்பினர்கள் 7,000 பேரோ 8,000 பேரோ, அதுக்கு மட்டும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு. எவ்வளவு வாட்ஸ்அப் குரூப் அவங்க வச்சுருக்கிறாங்கன்றது பாருங்கள். நேற்று மட்டும் மீடியா நரேட்டிவ் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா?
இத்தனைக்கும் திரு ஸ்டாலின் அவர்களோட பொதுக்குழு உரையில் புதுசாக அவர் எதையுமே சொல்லலை, எல்லாமே ஏற்கனவே பேசியது தான். எப்போவுமே தமிழ்நாடு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான், இது ஏற்கனவே பேசுனது தானே, புதிய டயலாகு கூட இல்லை. ஆனால் மீடியாவில் எப்படி நரேட்டிவ் கட்டமைக்கப்பட்டது பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லைம்மா, அந்த பொதுக்குழுவில் போட்ட சாப்பாடு எவ்வளோ ட்ரெண்ட் ஆச்சு பார்த்தீங்களா சோஷியல் மீடியாவில்? ஒரு சின்ன விஷயம், பொதுக்குழுவில் எல்லா பொதுக்குழுலையும் தான் சோறு போடுறாங்க. அதிமுக போல் நாங்கள் புளியோதரை போடவில்லை, பாருங்கள் மெனு வகைகள். ஸோ சோஷியல் மீடியாவில் இந்த சோத்து மேட்டரை போட்டோன்னா இது நல்லா பரவும், 4 இடத்துக்கு திட்டுறதுக்காவது வருவான், எங்கள் காசை திருடி நீ பிரியாணி தின்றீங்கன்ட்டு ஏதாவது. ஸோ ட்ராக்ஷன் வரும். நீங்கள் இதுபோல் என்ன செய்திருக்கிறீர்கள் என்பதை அவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இன்னொன்று, ஒரு மாலதி ஏற்கனவே சொன்ன உதாரணம் தான். நான் மேக்ஸில் சென்டம் வாங்கிடுவேங்க, சோஷியல் சயின்ஸு தமிழ் இங்கிலீஷ்லலாம் நான் ஃபெயில் ஆகிடுவேங்கன்னு சொன்னால் நீங்கள் தேர்ச்சி பெற முடியாது. எல்லாமே வேண்டும். பூத் ஏஜென்ட் வேலையை மிக மிக சிறப்பாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் செய்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் தேர்தலில் வெற்றி பெற போதாது. இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் அனைவரது செல்ஃபோனிலும் நுழைந்து விட்டது, ரைட்டா? ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி எல்லாருடைய செல்ஃபோனிலும் இருக்கிறது. திமுக செல்ஃபோனில் நுழைவதற்காக இவ்வளவு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. செல்ஃபோனில், மக்களின் செல்ஃபோனில், ஸ்மார்ட் ஃபோன்களில் நுழையும் முயற்சியாவது அதிமுக செய்திருக்கிறதா? இதை அவர்கள் தான் யோசித்து பார்க்க வேண்டும். இது தேர்தலில் மிக மிக முக்கியமான ஒரு கூறு. இதில் இன்னொன்று, இந்த எலெக்ஷன் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு பெரிய ஆளுமைகள் இருக்கக்கூடிய தேர்தல் இது அல்ல. எவ்ரி ஓட் கவுண்ட்ஸ். 100, 200 இந்த தேர்தலில் வெற்றி தோல்விகள் தீர்மானிக்கப்படும். அப்போ இந்த சோஷியல் மீடியாவும் ஒரு பெரிய ரோலை இதில் ப்ளே பண்ணும். ஆக்சுவலாக இதான் நெரேட்டிவ் வந்து செட் பண்ணும். கடைசி நேரத்தில் அவன் வந்து ஃபோனை தான் நோண்டுவான், எங்கே வாக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் ஏதாவது ஒரு மீம்ஸ் வரும். நீ சொல்லுப்பா, நேற்று ஸ்டாலின் அவ்வளோ நேரம் பேசினாரு, இன்றைக்கி போய் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு 20s இருக்கக்கூடிய இளைஞர்கள் யார்ட்டையாவது நேற்று ஸ்டாலின் என்ன பேசினா யார்ட்டையாவது கேள்ப்பா, அங்கே என்ன இப்போ சாப்பாடு என்ன போட்டாங்கன்னு கேள்வி சொல்லுவானா? அப்பா அவங்ககிட்ட ரீச் ஆகிறதுக்கு நீங்கள் இங்கே ப்ரெசன்ஸ் வேணும்ல. அவங்ககிட்ட ரீச் ஆகிற மாதிரி கண்டென்ட் கொடுக்குறாங்க. பொதுக்குழுவில் என்ன பேச போகிறாங்க, என்ன பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு தேவையில்லாது சார். அதை பார்த்து அவங்க எதுவும் தெரிஞ்சுக்க போகிறதில்ல. பட் அங்கே என்ன சாப்பாடு போடுறாங்கன்னு ரீச் ஆச்சு இல்லை. அப்போ அவனுக்கு ரீச் பண்ணுறதுக்கான புதிய புதிய உத்திகளை நீங்கள் கண்டறிந்து அதற்கான வேலைகளை செய்ய வேண்டும். ஸோ இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கூறு. இந்த இதில் வந்து அதிமுக பின்தங்கினால் 100, 200 வாக்குகளில் பல தொகுதிகளில் வெற்றி தோல்வி முடிவு செய்யப்படும் இந்த தேர்தல்னு சொல்கிறேன். அப்போ வந்து ஐயோ கொஞ்சம் முயற்சி பண்ணியிருக்கலாமே அடிச்சுக்கிட்டிங்கன்னா பிரயோஜனம் இல்லை. இன்னும் 10 மாதங்கள் இருக்குது. இன்னொன்று, இதெல்லாம் வந்து கடைசி நேரத்தில் செய்யக்கூடிய பணிகளும் கிடையாது. இப்போ இருந்தே நீங்கள் வந்து ஓகே ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் இன்றைக்கி ஃபேஸ்புக் பேஜ் ஆரம்பித்து நாளைக்கு 10,000 ஃபாலோவர்ஸ் வருமா? கன்சிஸ்டன்சி சாத்தியமா? அது தொடர்ந்து உழைக்கும் போது தான் வரும். ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைம் இதை நீங்கள் ஸ்லோவாக கிராஜுவலாக இப்போ இவங்க பண்ணுறாங்கல்ல, பொதுக்குழு உறுப்பினர்களுக்குன்னு வாட்ஸ்அப். நேற்று சார் ஜேர்னலிஸ்ட்டுங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, நல்ல வேளை அந்த நியூஸையாவது நீங்கள் போட்டிங்களே அப்படின்னு திரு எடப்பாடி அவர்கள் சொல்கிறாரு. ஸோ நான் அதை பார்த்து என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, நம்ம கடுமையாக உழைக்கிறோம், அதுக்கான வேலைகளுக்கான ஆட்களை வச்சுருக்கோம், ஆனால் மீடியாக்கள் தான் தொடர்ந்து மறைக்குது, அதுக்கு ஒரு காரணம் திமுக அப்படின்னு அவர் நம்புகிறாரு. அது உண்மையும் கூட. திமுக உங்களோட நியூஸை போட விட்டு வேடிக்கை பார்க்கறதாம திமுக இல்லை, அது ஒரு % உண்மை சார். இன்னொரு % வந்து கொடுக்கப்பட்டவங்க அந்த வேலையை சரியாக பார்க்குறாங்களான்றது எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா சார், இப்போ நம்மளோட கமெண்ட்லேயே வந்து எடப்பாடிக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதிமுக சேர்ந்தவர்களும் வந்து நம்மளை திட்டுறாங்கன்னா அப்போ அங்கே ஏதோ ஒரு கேப் இருக்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதெல்லாம் வந்து பொதுச் செயலாளரும் மூத்த தலைவர்களும் சேர்ந்து ஆடிட் பண்ணி சரி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம இதை பதிவு செய்கிறோம். நீங்கள் உங்களோட குறைகளை சுட்டி காட்டி பாருங்க, வேலை செய்யலன்ட்டு எள்ளி நகையாடுவது நமக்கு இது நோக்கம் அல்ல. இங்கெங்கே குறைகள் இருக்கின்றன, இந்த கேப்பை ஃபில் பண்ணுங்கள், ஹோல்ஸை ப்ளக் பண்ணுங்கள். நீங்கள் இதை செய்யலைன்னா பின்தங்குவீர்கள் என்பதை சுட்டி காட்டுகிறோம். செஞ்சால் செய்யுங்க, செய்யலைன்னா அதன் பலனை நீங்கள் தான் அனுபவிக்கப் போகிறீர்கள். உழைப்பவர்களுக்கு வெற்றி கோப்பை கிட்டும். இன்னொன்று, திரு எடப்பாடி வின் பண்ணணும், திரு விஜய் வின் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்மளோட நோக்கம் இல்லை. நம்மளோட நோக்கம் மக்களோட வெல்ஃபேர், மக்களோட நலன், ஸ்டேட்டோட வெல்ஃபேரு, தமிழகத்தோட வெல்ஃபேரு, இந்த மக்களின் நலன் மற்றும் இந்த குடும்ப ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் என்பதுதான் ஒரே நோக்கம். அதை உறுதி செய்யணும். இந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி வரைக்கும் இது நடக்கணுன்றதுக்காக தான் நம்ம இதை வலியுறுத்தோம். அவ்வளோ சார். சமீபத்தில் வந்து குவாரி சம்பந்தமாக ஒரு உத்தரவை வந்து நீதிமன்றம் சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க.
அந்த உத்தரவு எந்த அளவுக்கு வந்து குவாரி சம்மந்தமான வழக்கில் முக்கியமானதுன்னு பார்க்குறீங்க? வெளிப்படையாக ஒரு ஐஏஎஸ் அதிகாரி லஞ்சம் வாங்கிவிட்டு இந்த வேலையை செய்திருக்கிறார் என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பாக பதிவு செய்திருக்கிறது. இது பெரிய அளவில் கவனம் பெறவில்லை. ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம். திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு தனிநபருக்கு குவாரி கொடுக்கப்படுகிறது. அந்த நபர் வந்து 10 மீட்டரில் குவாரி செய்து கொள்ளலாம் என்றால் 50 மீட்டரில் குவாரி செய்கிறார். அவரோட லேண்ட் இல்லாமல் பக்கத்து லேண்டிலெல்லாம் சேர்த்து எடுக்கிறார். இதுபோல் சட்டவிரோதமாக இந்த குவாரி கனிம வளங்களை எடுப்பவர்கள், கல்குவாரிகளை எடுப்பவர்களுக்கு என்னென்ன தண்டனைகளை அளிக்க வேண்டும் என்ற இந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்டில் தெளிவாக இருக்கிறது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எவ்வளோ எக்ஸஸாக எடுத்தீங்களோ அதுக்கு 10 மடங்கு அபராதம் விதித்து அவரிடம் அதை வசூலிக்க வேண்டும். அதுபோக அவர் மீது மாவட்ட நிர்வாகம் புகார் அளித்து அவர் மீது வழக்கு தொடுக்க வேண்டும். இது 2. 3வது, இனி எந்த ஜென்மத்திலும் அவர் இந்த கனிம தொழில் அள்ளும் தொழிலில் ஈடுபடக்கூடாது. திருப்பூரிலே ஒருவர் இதுபோல் சட்டவிரோதமாக கனிம வளங்களை எடுத்ததன் காரணமாக அவரிடம் வசூல் செய்ய வேண்டிய தொகை 78,48,35,220 ரூபாயை வசூலிக்க வேண்டும். இதற்கு பதிலாக வெறும் 30 லட்சம் ரூபாயை முன்பணமாக வாங்குகிறார்கள். 78 கோடி ரூபாய் அவர்கிட்ட வசூல் பண்ணணும். வெறும் 30 லட்சம் ரூபாயை முன்பணமாக வாங்கி கொண்டு மீதி தொகையை தவணை முறையில் செலுத்துங்கள் என்று மைன்ஸ் அண்ட் மினரல்ஸோட கமிஷனர் அவருக்கு அனுமதி அளிக்கிறார். அப்படி ஒரு கமிஷனர் இதுக்கு அதிகாரம் இருக்குது அவருக்கு? டைரக்டர் ஆஃப் மைன்ஸு அவர் பண்ணலாம், அதிகாரம். நீதிமன்ற உத்தரவு வந்து வேறு மாதிரியா இருக்குது. அவர் கொடுக்குற நீதிமன்ற உத்தரவு பின்னால் வருகிறது. ஸோ வெறும் 30 லட்சம் மட்டும் அபராதம் முன்பணமாக வாங்கிக்கிட்டு தொடர்ந்து நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கு 30 லட்சம் அபராதமாக வாங்கிக்கிட்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் மீதி பணத்தை கட்ட சொல்லிட்டு 2வது முறையாக அவருக்கு லைசன்ஸ் கொடுக்கப்படுகிறது. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அவருக்கு இந்த லைசன்ஸை ரத்து செய்கிறார். நீ ஏற்கனவே இவ்வளோ வயலேஷன் பண்ணியிருக்க, உனக்கு இது கொடுக்க முடியாது. அந்த ரத்து செய்ததை எதிர்த்து நீதிமன்றத்தை அணுகுகிறார் இந்த நபர். அண்ட் அந்த 2வது முறை அவர் மைன்ஸ் அப்ரூவ் பண்ணும்போது, அப்ளிகேஷன் கொடுக்கும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் மைன்ஸை அப்ரூவ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கங்க என்று சொல்கிறார். அதை ரத்து செய்த போது தான் இங்கே வருகிறார். ஸோ இவருக்கு 2வது முறை லைசன்ஸு மைன் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் கொடுத்தது ஒருவரின் மனசாட்சியை பிடித்து உலுக்குகிறது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தனது தீர்ப்பில் பதிவு செய்கிறது. சொல்லிட்டு அது சொல்கிறாரு, thus it can be seen that the order passed by the second respondent on 26/9/2022, second respondent na Commissioner of Mines and Geology and Mines, is unfathomable, unimaginable and shocks one's conscience. Therefore, I have no hesitation in holding that the entire exercise points only towards extraneous considerations. ஏற்கனவே ஒருத்தர் வந்து சட்டவிரோதமாக அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக இந்த கனிம வளங்களை எடுத்திருக்கிறார். அதற்கு பிறகு அவருக்கு 2வது முறை கனிமம் எடுப்பதற்கு உரிமம் அளித்திருப்பது என்பது ஒருவரின் மனசாட்சியை பிடித்து உலுக்குகிறது. இப்படி 2வது முறை அவருக்கு கனிமம் எடுக்க இந்த உரிமம் வழங்கியது ஒரு எக்ஸ்ட்ரானியஸ் கன்சிடரேஷன்ஸ் என்றால், தமிழில் அதை தமிழ்படுத்தினால் லஞ்சம் வாங்கிக்கிட்டு தான் இந்த அனுமதியை கொடுத்துருக்கிறார் என்பது தெரிய வருகிறதுன்னு சென்னை உயர்நீதிமன்றம் பதிவு செய்திருக்கிறது. The order on the face of it is fraudulent, cheating the government and the people of the state of their lawful dues while leaving Mother Earth battered and bruised. புரியுதுல என்னென்ன? புரியுது. எந்த அளவுக்கு வந்து இயற்கை அழிக்கிறீங்க, அன்னை பூமியை சேதப்படுத்துகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அதில் அந்த மாவட்ட ஆட்சியருக்கு இறுதியாக அந்த தீர்ப்பில் பாராட்டையும் தெரிவிக்கிறார். ஏன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்ன பண்ணிடுறாருன்னா ரத்து பண்ணிடுறாரு. அதை எடுத்து தான் ஒரு நீதிமன்றம் போகிறாரு இந்த மைன்ஸ் இது பண்ணவர். கடைசியாக முடிக்கும்போது the conduct of Mr. Vineet IAS, the district collector, who promptly constituted the task force committee, inspected the site and uncovered this truth is praiseworthy அப்படின்னு போட்டுட்டு லஞ்சம் வாங்கிக்கிட்டு தான் இந்த கமிஷனர் ஆஃப் மைன்ஸ், டைரக்டர் ஜியாலஜி அண்ட் மைன்ஸ் இதை செய்திருக்கிறான்னு போட்டுட்டு உத்தரவு போட்டிருக்காரு. இது நேரடியாக எக்ஸ்ட்ரானியஸ் கன்சிடரேஷனுக்காக இந்த லைசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கிறது. இப்போ டாஸ்மாகில் அமலாக்கத்துறை ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இல்லாமல் தேவையில்லாமல் விசாரிக்கிறது, தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை தான் இதை விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் தமிழக அரசு வாதிட்டது.
இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் இந்த மாதிரி லஞ்சம் வாங்கிக்கிட்டு டைரக்டர் ஆஃப் மைன்ஸ் இதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காருன்ட்டு பதிவு செஞ்சுருக்குல்ல, விசாரணைக்கு உத்தரவிட்டீங்களா? ஜெயகாந்தன் ஐஏஎஸ் தான் அந்த கமிஷன் ஆஃப் மைன்ஸ் அப்போது. அதற்கு பின்னர் வந்து அவர் திருப்பி அந்த அதே போர்ட்ஃபோலியோ சுற்றிட்டு இருக்கார். நீர்வளத்துறையோட செயலராக வர்றாரு. நீர்வளத்துறை யார்கிட்ட இருக்குது? துரைமுருகன். கனிமம் துரைமுருகன். எப்படி அப்பட்டமான கொள்ளை நடந்திருக்கிறது பாருங்கள். இப்போ ஒரு கோர்ட் இப்படி அப்சர்வேஷன் கொடுத்துருக்கு, இப்போ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டியது தானே? இது எங்கேயும் வந்து இந்த மாதிரி வெளிப்படையாக ஒரு நீதிமன்றம் லஞ்சம் வாங்கிக்கிட்டு தான் இந்த அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குன்ட்டு தீர்ப்பிலேயே சொல்லியிருக்கிறது பெரிய அளவில் பதிவாகவில்லை. அதனால் நாம் இதை பதிவு பண்ணுன்றதுக்காக தான் இந்த டீட்டெயில்ஸை எடுத்து சொன்னேன். சரிங்க சார். இந்த அரசியல் அரட்டையில் வந்து நேத்தியோட அப்டேட், அப்புறம் இன்றைக்கி நடந்த விஷயங்களோட அப்டேட்டை பார்த்தோம். நாளைக்கு அரசியல் அரட்டையில் இன்னும் பல விஷயங்கள், எனக்கு தெரிஞ்ச இடி அப்டேட் வந்தாலும் வரலாம் நாளைய தினம். ஸோ இடி அப்டேட் இப்போதைக்கு வராது, நான் சொல்லிவிடுகிறேன். என்னென்னா, அட்டார்னி ஜெனரல்கிட்ட ஒப்பீனியன் எல்லாம் வாங்கின பிறகு இந்த ஸ்டேயை வெக்கேட் பண்ண பிறகு தான் ஃபர்தர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த சோதனைகள் நடத்தியதில் இது தாண்டி, இந்த டாஸ்மார்க்கெட்லாம் தாண்டி நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஊழல் நடைபெற்றிருக்கிறது. அந்த ஊழலுக்கான ஆதாரங்கள் இதோ என்று அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க இருக்கிறது. இவ்வளவு ஊழல்கள் நடந்திருக்கின்றன என்பதால் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து நீங்கள் விசாரியுங்கள் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிடுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கிறது. ஸோ எந்த கோர்ட்டும் வந்து இவ்வளோ கரப்ஷன் நடந்திருக்கு, ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இல்லைப்பா நீங்கள் போங்கப்பான்லாம் கோர்ட்டு சொல்ல போகிறது கிடையாது. எல்லா ஆதாரங்களையும் அமலாக்கத்துறை பதிவு செய்து கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டிய பதில் மனு தொடர்பாக நேற்று மாலையும் இரவு வரை அமலாக்கத்துறை அதிகாரிகளின் கூட்டம் நடந்தது. ஒன்று. இரண்டாவது, இந்த தேர்தலை முன்வைத்து பிஜேபி ஒரு மிக முக்கியமான விவகாரத்தை கையில் எடுக்க இருக்கிறது. இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் தான் கோயில்கள் வருகின்றன என்பது உங்களுக்கு தெரியும். அறநிலைத்துறையில் இந்த கோயில் இருக்கக்கூடாதுன்ட்டு பிஜேபி நீண்ட நாட்களாக சொல்லி கொண்டிருப்பது தெரியும். இந்த அறநிலைத்துறைக்கு கோவிலிலிருந்து கோயிலேருந்து கிடைக்கிற வருமானத்தை அங்கே தான் பயன்படுத்தணும். உங்களுக்கு அது தெரியும். நீங்கள் அதை எடுத்து வேறு இதுக்கு பண்ணக்கூடாது. கோவில்களிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை தமிழக அரசின் நிதி நிறுவனத்தில் அறநிலைத்துறை முதலீடு செய்கிறது. அந்த நிறுவனம் தமிழக மின் வாரியத்திற்கு கடன் கொடுக்கிறது. புரியுதா? இந்த டிரான்சாக்ஷனில் டிடிஎஸ் பிடிக்கணும், பிடிக்கவில்லை. டிடிஎஸ் பிடிச்சாதான் வந்து அது கவர்மெண்ட்டோட கணக்குக்கு போகும். அது என்னன்னு எனக்கு தெரியல. டிடிஎஸ் பிடிக்கணும், பிடிக்கல. வருமான வரித்துறை பல முறை இவர்களுக்கு, மாநில அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறது. கோவில்களில் ஆய்வு நடத்தியிருக்கிறது. கோவில் கணக்குகளை கடிதம் எழுதியும் கூட இவர்கள் டிடிஎஸை பிடிக்கல. அதுக்கு பதில் கூட சொல்ல. இவங்களோட லாஜிக் என்ன, கவர்மெண்ட் போனால் தானே எங்கே போச்சு என்று. ஆனால் அது சட்டவிரோதம். அண்ட் அதை எடுத்து வேறு சில சமீபத்தில் கூட உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் இதை எடுத்து வணிக வளாகம்லாம் கட்டக்கூடாதுன்ட்டுலாம் ஒரு உத்தரவு போட்டது உங்களுக்கு நினைவு இருக்கும். ஸோ அறநிலையத்துறையின் நிதியை, இந்து கோவில்களின் நிதியை முறைகேடாக பயன்படுத்துகிறார்கள் தமிழக அரசு என்று இதை தேர்தலில் ஒரு பிரச்சாரமாக கட்டவிழ்க்க பிஜேபி திட்டமிட்டிருக்கிறது. பிஜேபியோட வேலையாக தானே. சாமிக்கு ஒன்றுனா தான் அவங்க வருவாங்கன்ட்டு நான் பலமுறை சொல்லியிருக்கேன். கடவுளுக்காகவே நடத்தக்கூடிய ஒரே கட்சி இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி. இப்போ கோயில் இந்த மாதிரி அல்வா மாதிரி ஒரு மேட்ரு தொக்கா மாட்டிருக்கு விடுவாங்களா? முறைகேடுன்னே சொல்ல போகிறாங்க. இதுலேயும் ஏதாவது ஒரு வயலேஷன் சொல்லிவிட்டு அமலாக்கத்துறையை, அறநிலைத்துறை உள்ளே நுழைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இந்த திட்டம் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. இப்போ போல்ரைஸ் ஆகுமா? ஒரு சாதாரண பக்தர்கள் கூட, இன்னொன்று நீங்கள் கடவுள் மறுப்பு என்று பெயருக்காவது சொல்லிக் கொள்கிறீர்கள், கரெக்டாக? அப்போ நீங்கள் இந்த கோவில் நிதி எடுத்து ஏதோ பண்ணுறீங்கன்னு சும்மாவே சொல்கிறாங்கப்பா. யாரும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டான்லாம் யாரும் சொல்லலை. ஆனால் ஒரு குற்றச்சாட்டு இப்படி வைக்கப்படுகிறது. என்ன பதில் சொல்வீர்கள்? சரிங்க சார். இந்த அரசியல் அரட்டில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். நாளை அரசியல் நிறைய அப்டேட்ஸ் வரும். அது வரைக்கும் வந்து நேர்கள் வந்து காத்திருக்க வேண்டும். ரொம்ப நன்றி. நன்றி.